வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம எப்பயும் போல ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. மெல்லிய கார்பன் ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்த விக்னேஷ் கம்ப்யூட்டரில் ஒரு புரோகிராம் எழுதி கொண்டிருந்தான். மீசையின் இடத்தில் லேசான பசுமை மின்ன ஒரு கையால் காலரை மறைத்து தோள்வரை தொங்கின பின்னன் தலைமுடியை கோதிக் கொண்டிருந்தான். அருகில் காகித கோப்பையில் காஃபி சுருக்கம் வைத்த ஆடை அணிந்து கொண்டது. ச்சே என்று விரல்களை உதறிக்கொண்டான். சரியாகத்தானே கமெண்ட்ஸ் தருகிறேன், எங்கோ உதைக்கிறதே, ஏன்? டிராயரை திறந்து வேறு ஒரு ஃப்ளாப்பி எடுத்து கம்ப்யூட்டரின் டிரைவில் சொருகினான். ஆறின காஃபியை பார்த்தான். பால் பாயிண்ட் பேனாவின் மறுமுனையால் அதன் ஆடையை அவிழ்த்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு ஜீன்ஸில் துடைத்து கொண்டு ஒரே மூச்சில் பருகினான். ஜீனத் துப்பட்டாவை தோளில் எறிந்தபடி சூயிங்க மெல்லலுடன் வந்து தன் கம்ப்யூட்டரின் முன்பாக அமர்ந்தாள். என்ன விக், முடிச்சிட்டியா? அவனுக்கு சூயிங்கம் நீட்டினாள். அவன் மறுத்து பாக்கெட் திறந்து உதடுகளாலேயே ஒரு சிகரெட்டை பற்றி இழுத்து பற்ற வைத்துக் கொண்டு, நீ கொஞ்சம் பாரேன் ஜீனத். என்ன என்ன ப்ரோக்ராம் எழுதுறப்பா? மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி தெரியுமா? உதடுகளால் பிதுக்கினாள். தமிழ் நாவல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பரத் என்னோட ஃப்ரெண்டு. அவன் ஆபீஸ கம்ப்யூட்டரைஸ் பண்றான். அவனோட தேவைகளை குறிச்சுக்கிட்டு வந்தேன். ஆல் பர்பஸ் ப்ரோக்ராமா கம்பைன் பண்ணியிருக்கேன். நகரு என்று அவனுடைய உயர நாற்காலியில் ஜீனத் அமர்ந்து ஸ்கிரீனில் அந்த புரோகிராமை செக் செய்ய துவங்க, விக்னேஷ் ஜன்னல் அருகே வந்து கயிறு இழுத்து வெனிஷியன் பிளைண்ட் பிளாஸ்டிக் தடுப்புகளை திறக்கச் செய்து கீழே மௌன இயக்கத்தில் இருந்த சென்னையை பார்த்தான். கதவை கொஞ்சம் திறந்ததும் மௌன சென்னை சத்த சென்னையானது. புகையை வெளியே ஊதினான். இரவு மழையிலிருந்து நகரம் இன்னும் மூடுமாறாமல் இருந்தது. வானம் அவ்வப்போது கமறிக் கொண்டிருக்க, கட்டிடங்களும் சாலைகளும் ஈரம் உலர அவகாசமில்லாமல் இயக்கத்தை துவங்கியிருந்தன. பாதையோரங்களில் ரெயின்கோட் வியாபாரிகள் முளைத்திருந்தார்கள். பஸ் ஸ்டாப்களில் 10ல் 4 பேரிடம் குடை இருந்தது. வேட்டிகள் மடக்கி கட்டி கொண்டு நடந்தனர். ஒவ்வொரு பஸ் கடக்கும் போதும் சாலை தண்ணீரின் அபிஷேகத்திலிருந்து தப்பிக்க மக்கள் 4 அடி சைடில் தாவிக் கொண்டிருந்தார்கள். கிக் 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 சத்தம் கேட்டதும் தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த டிஜிட்டல் டைரியை எடுத்து பார்த்தான். கால் யுவர் ஒய்ஃப் என்று இவனை பதிவு செய்து வைத்திருந்த குறிப்பை பொறுப்பாக அந்த டைரி நினைவூட்டியது. சிகரெட்டை வெளியே சுண்டி அது ஒரு ஓட்டுச்சரிவில் தத்தி தத்தி ஒரு இடுக்கில் சிக்கியதை பார்த்துவிட்டு வந்து போனை எடுத்தான். கிளாரா, வீட்டுக்கு போட்டுக்கொடு என்று வைத்தான். பரவாயில்லையே, வீட்டு ஞாபகம் எல்லாம் இருக்கே உனக்கு என்றாள் ஜீனத். மறந்துடக்கூடாதுன்னு தான் டைரியில போட்டு வச்சு ஞாபகப்படுத்த சொன்னேன். எத்தனாவது மாசம் இது? 9வது மாசம். ரெகுலரா செக்கப் போறாங்களா? ஓ எஸ், நடந்து போற தூரத்துல தான் ஹாஸ்பிட்டல். என்னை எதிர்பார்க்கவே மாட்டா. இன்னைக்கு செக்கப் போயிட்டு வந்திருப்பா, அதான் விசாரிக்கணும். யாரு டாக்டர்? வேதவல்லின்னு பேரு. கெஸ் ஹர் ஏஜ் ஜீனத். நிச்சயமா 60க்கு மேல இருக்கும். நானோ 25. இந்த ஜெனரேஷன்ல வேதவல்லியா? காட், ரொம்ப நல்லா பாக்குறாங்க. ஸ்கேன் பண்ணியாச்சுல்ல? எஸ், பல தடவை ஹெட் பொசிஷன் பார்க்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க. என்ன பேபி? எங்களுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன் விக்? எதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்? எந்த குழந்தையா இருந்தா என்ன? எங்களுக்கு முதல் குழந்தை. ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது த்ரில் தானே ஜீனத். நான் ஷர்புதீனை பெத்துக்கிட்டப்போ 4ஆம் மாசமே பொறுமை இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம் இருக்கு இதுல. என்ன பந்தயம்? நான் பெண் குழந்தைன்னு சொல்றேன், அவ ஆண் குழந்தைதான்னு சொல்றா. பெட் என்ன? நான் தோத்துட்டா 1 வாரத்துக்கு லீவு போட்டுட்டு வீட்டுல சமைக்கணும். அவங்க தோத்துட்டா 1 வாரத்துக்கு அவ புடவை கட்டவே கூடாது. என் பேண்ட் சட்டைய போட்டுக்கணும். அந்த ட்ரெஸ்லயே என்னோட சினிமா ஹோட்டலுக்கு எல்லாம் வரணும். பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வெளியில வர்றது என்ன பெரிய ஹிமாலய டாஸ்கா? அது வேற சொசைட்டி ஜீனத். சந்திக்கிறப்ப நீ அதிசயப்படுவ. கோபுரம் மஞ்சள் தூள் எல்லாம் இவள மாதிரி பொண்ணுங்களுக்காகத்தான் தயாரிக்கிறாங்க. நீ தலைக்கு என்ன போட்டு குளிக்கிற? கிளினிக் பிளஸ் ஷாம்பூ. அவ வெண்சங்கு சீயக்காய் தூள். கிட்ட போனா நெடியால தும்மல் வரும். வெயில்ல நின்னு உதறு உதறுன்னு உதறிக்கிட்டு இருப்பா. நோ லிப்ஸ்டிக், நோ ஸ்டிக்கர் பொட்டு. விக், உன் வைஃப பத்தி இத்தனை விவரமா சொன்னதே இல்லையே நீ. போன தலைமுறைக்கு ஒரு மாதிரி பொண்ணா? மீட் பண்ணியே ஆகணுமே. எப்ப வேணும்னாலும் வா, உன்னை பத்தி சொல்லியிருக்கேன் அவளுக்கு. அவளுக்கு முன்னாடி என்ன நீ வா போன்னு மட்டும் பேசிடாத. ஏன்? அவளால புரிஞ்சுக்க முடியாது. நீ போனதும் என்ன சந்தேகமா கேள்வி கேட்பா.
அப்படின்னா நான் வரவே இல்லப்பா. டெலிபோன் ஒலித்தது. எடுத்து, ஹலோ சுதா, நான் தான். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டியா? இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையறேன், உங்க போன். என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலா இருக்கான். அந்த பச்சை மாத்திரை இல்ல, அதை இனிமே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. பிளட் டெஸ்ட் செஞ்சாங்களா? ஆமா. டெலிவரி தேதி சொன்னாங்களா? இன்னும் 20 நாள் ஆகுமா? வீட்ல வேலைக்காரிய வச்சுட்டு தானே போனேன். இல்லைங்க, அவ இன்னைக்கு பார்த்து வேலைக்கே வரல. எல்லா வேலையும் நீதான் பாத்தியா? பரவாயில்லைங்க, அதனால என்ன, துவைக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. வேலைக்காரி வந்துருவான்னு நினைச்சு இன்னைக்குன்னு பார்த்து 4 பேண்ட் 4 சட்டை துவைக்க போட்டுட்டு வந்தேன் சுதா. அது ஒண்ணும் அவசரம் இல்ல, எடுத்து ஹேங்கர்ல மாட்டிடு, நாளைக்கு போட்டுக்கலாம். பரவாயில்லைங்க, நானா துவைக்கிறேன். எல்லாத்துக்கும் தான் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கீங்களே. மிஷினா இருந்தாலும் அதுல நம்ம வேலையும் இருக்கு. நான் சொல்றத கேளு, என் துணிகளை துவைக்க வேண்டாம். எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல, அதை விடுங்க. வேற வேலை எதுவும் இல்லை எனக்கும். ஏன் இல்ல? நம்ம பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறது. நல்லா உதைக்கிறாளா? ஆசை. உதைக்கிறது பையன்தான். பாப்போம் பாப்போம். இன்னும் 20 நாள் தானே இருக்கு. ஒரு சுடிதார் கூட போடாத நீ, நைட்டி போடுறதுக்கே கூச்சப்படுற நீ, என் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு என்னோட வெளியில வரப்போற கண்கொள்ளா காட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் டியர். எது நடக்குதுன்னு பாப்போம். நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கிறதையும், தோசை ஊத்துறதையும், காய்கறி நறுக்கிறதையும், பாத்திரம் கழுவுறதையும் நான் தான் வேடிக்கை பார்க்க போறேன். பாப்போம் கண்ணா. வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. நேரத்தோட வந்துருவீங்கல்ல? ஏன்? ராத்திரிக்கு டிஃபனுக்கு தவளை வடை தட்டலான்னு இருக்கேன், அதான் கேட்டேன். வந்துடுறேன். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தத உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடு. அவங்க எப்ப வராங்களாம்? இன்னும் 1 வாரம் கழிச்சு. முடிஞ்சா இன்னும் முன்னாடியே டிக்கெட் வாங்கிக்கிட்டு வர சொல்லு சுதா. சில சமயம் முன்கூட்டியே இடுப்பு வலி வந்துடலாம். டாக்டர் கரெக்டா சொல்லிட்டாங்க, 20 நாளைக்கு மேலதான் ஆகுமாம். சரி, வச்சுட்டுமா? அவன் வைக்க காத்திருந்து ஜீனத் கேட்டாள். தலைப்பிரசவம் அம்மா வீட்ல தானே பாப்பாங்க வழக்கமா? அந்த ஊர்ல ஆஸ்பத்திரி வசதியே பத்தாது, அதனால அவங்களை இங்கேயே வர சொல்லிட்டேன் என்றான் விக்னேஷ். அத்தியாயம் 2. கவர்மெண்ட் மே ஃபால் பட் நாட் வி என்று அந்த மஞ்சள் பனியனில் பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு எழுத்தாய் ஃபேப்ரிக் பெயிண்ட் கொண்டு எழுத தொடங்கி இருந்தால் வேறு யார்? சுசீலாதான். அரைக்கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தான் பரத். ஹேய், இது என்ன ஆபீஸ்னு நினைச்சியா? என்ன நினைச்ச? உன்னை என்ன செய்ய சொன்னா நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க? சுசீலா தலையை நிமிர்த்தி அவனை பார்க்காமலேயே தன் காரியத்தில் மும்முரமாக இருந்தபடி, என்ன செய்ய சொன்னீங்க பரத்? ரமன்லால் சேட் மேட்டருக்கு ஸ்டேட்மெண்ட் செக் செஞ்சு கொரியர்ல அனுப்பி வைக்க சொன்னேன். செக் செஞ்சாச்சு, அனுப்பியாச்சு. அப்புறம் கேசவ் குப்தா மேட்டர்ல போலீஸ் ஒப்பீனியன் என்னன்னு முருகேசன் மூலமா விசாரிச்சு வைக்க சொன்னேன். விசாரிச்சாச்சு. குறிப்பு எழுதி உங்க மேஜையில வச்சாச்சு. அப்புறம் நான் வந்த உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிக்க சொன்னேன். ஓ, காலையிலேயே ஐயாவுக்கு ரொமான்டிக் மூடா? ரொமான்ஸுக்கு டைம் கட்டுப்பாடு உண்டா சுசி? நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். போன் எடுத்தா சிங்கப்பூர்ல இருந்து எமிலின்னு ஒருத்தி பேசுறா. டிவில என்னுடைய பேட்டிய பார்த்தாளாம். அதுல இருந்து ஒரே காய்ச்சலாம். குரோசின் சாப்பிட சொன்னீங்களா? உடம்புல எல்லா பக்கமும் தூக்கி தூக்கி போடுதான்னு கேட்டேன். என் போன் நம்பர் விசாரிக்கிறதுக்காக மட்டும் 7 போன் செஞ்சு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் செலவு செஞ்சாலாம். செக் எடுத்து அனுப்ப சொல்றாளா? ம், என்னுடைய போட்டோவை அனுப்பணுமாம். என்ன இது நான்சென்ஸ்? நிஜமாத்தான். ராத்திரி 1:30 மணிக்கு இந்த கன்றாவி கன்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருந்தீங்களா? என்ன செய்ய சொல்ற? போனை கட் செய்ய மாட்டேங்கிறாளே. ஆள் கொஞ்சம் அம்சமா இருந்தாலே தொல்லதான். உங்களுக்கு மனசுல அஜித் இல்ல அப்பாஸ்னு நினப்பு. சச்ச, ரெண்டும் எழசு. நம்ம மனசுல பக்குவப்பட்ட அரவிந்த் சாமி தான்னு நினப்பு. இத கூட நான் சொல்லல, ஏமிலி தான் சொன்னா. ஆமா, அவளுக்கு என்ன வயசாம்? நீ இந்த கேள்வியை கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா விசாரிச்சிருப்பேனே. நோ ப்ராப்ளம், இன்னைக்கும் போன் பண்றதா சொல்லி இருக்கிறா. அப்ப விசாரிச்சு வைக்கிறேன். உங்க டெலிபோன் லைனையே கட் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருவேன், ஜாக்கிரதை. வழக்கமா விஐபி லைன்ல ஒட்டு கேட்கத்தான் ஏற்பாடு செய்வாங்க. பை த பை, எமிலிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையாம். எனக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியம். எனக்கு முக்கியமாச்சே. உங்களுக்கு என்ன முக்கியம்? கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு மனசுல அனாவசியமான கனவுகள், கற்பனைகளை வளர விடாம பாத்துக்க முடியும் இல்லையா? கல்யாணமான பொண்ணா இருந்தா அவங்க மனசுல இதையெல்லாம் பயிர் செய்வீங்களாக்கும். சச்ச, கிரேட் இன்சல்ட். என்ன இவ்வளவு சீப்பா நினைச்சிட்ட? நான் பொண்ணுங்களை எவ்வளவு மதிக்கிறவன் தெரியுமா? படவா, உங்களை
அவன் மேல் எறிவதற்காக புத்தகம் தேடி எதுவும் கிடைக்காமல் கண்ணாடி பேப்பர் வெயிட்டை எறிந்தாள். ஏ தவறினா உடஞ்சிடும் என்று பதறியபடி வாகாக வளைந்து கேட்ச் பிடித்த பரத் அவள் அருகில் உட்கார்ந்து அந்த பெயிண்டிங் எழுத்துக்களை பார்த்தான். தமிழ் படுத்தட்டுமா சுசி, நீ எழுதுறத? ஒன்னும் வேணாம். இல்ல, படுத்துறனே, ஒரு அமைச்சர் சந்தோஷப்படுவாரே. தொண்டையை கனைத்து கொண்டு, கவர்மெண்ட்ஸ் மே ஃபால் பட் நாட் வி, அதாவது அரசாங்கங்கள் சரியலாம் ஆனால் நாங்கள் சரிவதில்லை. ஆமா, எங்க இருந்து இந்த மாதிரி நாட்டி லைன்ஸ் பிடிக்கிற சுசி? சொப்பனத்துல வருமா? ஆமா, ரெக்க முளைச்ச தேவதை வந்து சொல்லிட்டு போவா. ஏன் சுசி, முந்தியெல்லாம் தேவதை வெள்ளை கவுன் போடும், இப்பவும் அதேதானா இல்ல ஜீன்ஸ் சுடிதார்னு மாறிடுச்சா? ஒலித்த போனை எடுத்தான் பரத். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். பரத், நான் விக்னேஷ் பேசுறேன். ஹலோ, குட் மார்னிங் விக். குட் மார்னிங். சொல்லு. உனக்காக சாஃப்ட்வேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல? ஆமா, அதுல சில டவுட்ஸ் இருக்கு, உன்னோட டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. பேசுவோமே. நீ வரியா நான் வரட்டுமா? நீ இங்க வர்றதுதான் பெட்டர். என் கம்ப்யூட்டர்லயே சிலத உனக்கு போட்டு காமிக்க வேண்டி இருக்கு. எப்ப வரட்டும்? எப்ப வேணாலும் வா. இன்னும் 1 ஹவர்ல வரும். எப்படி இருக்காங்க உங்க ஒய்ஃப்? நல்லா இருக்கிறா. எப்ப டெலிவரி டைம்? இன்னும் 3 வாரம். ஓகே, நேர்ல பேசலாம். போனை வைத்துவிட்டு, சுசி, ஃபாரன்சிக் லேபுக்கு போய் சந்திரசேகரை பார்த்துட்டு அப்படியே விக்னேஷ பார்த்துட்டு வந்துடலாம். சில டவுட்ஸ் கேட்கணுமாம் என்றான் பரத். நானும் வரணுமா பரத்? வரலன்னு சொன்னாதான் ஆக்சுவலா எனக்கு வசதி. என்ன சொல்றீங்க? விக்னேஷ் ஆபீஸ்ல தவமணின்னு ஒரு பொண்ணு போறப்பெல்லாம் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேக்குறா. அதனால என்ன? எங்க போட சொல்றா தெரியுமா? உள்ளங்கையில. பால் பாயிண்ட் பேனாவோட குறுகுறுப்புல அவன் நெளிஞ்சு சிரிக்கிறத நீ பாக்கணுமே. நானும் வரேன் பரத். கையெழுத்து வாங்குறதுக்கா? அவ இந்த மாதிரி கையெழுத்து வேட்டையில இறங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்ம பேரே 3 எழுத்துல முடிஞ்சு போச்சேன்னு வருத்தப்படுறேன். ஏன்? அனந்த வெங்கட சிவராம கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் இருந்தா ரொம்ப நேரம் கையெழுத்து போடலாம் இல்லையா? பரத், இந்த மாதிரி கையெழுத்து போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வெளியில அனுப்பாம எல்லா வேலையும் நானே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நான் பண்ற சில வேலைகளை உன்னால செய்ய முடியாதே. போதும், சிகரெட் பற்ற வைக்க மாட்டியேன்னு சொன்னேன் என்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் பரத். போகலாமா என்றாள் தன் போனி டெய்லை கைகளாலேயே ஒரு முறை இறுக்கி கொண்டு. சுசி, எனக்கு தெரியாம என்னவோ சாப்பிடுறப்பா நீ. என்ன, எப்படி முறுக்கேத்துன வீண மாதிரி இருக்க நீ? ஆரம்பிச்சாச்சா? பாராட்ட கூட கூடாதா? போதும் என்று அவன் வாயை பொத்தினாள் சுசீலா. அதில் ஒரு விரலை மட்டும் மென்மையாக கவ்விக்கொண்டான். அங்க உங்க ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, லேபுக்கு போயிட்டு போகணும் பரத் என்றவள் ஒலித்த போனை எடுத்து கேட்டு, ராங் நம்பர் என்று வைத்தாள். கால்நடை ஆஸ்பத்திரியான்னு கேக்குறானா? இல்ல, பரத் இருக்காரா, என் பேர் எமிலின்னு சொன்னா. பாவி, கவுத்துட்டியே என்றான் பரத். அத்தியாயம் 3. விக்னேஷ் கொடுத்த காஃபியை பரத் சுசீலா வாங்கி கொண்டார்கள். இந்த டிஷர்ட் எங்க வாங்குனீங்க என்று விசாரித்துவிட்டு ஜீனத் வெளியே போய்விட்டாள். தவமணி இன்றைக்கு லீவாம். சந்தோஷமா என்று சுசீலா காதருகில் நரநரத்தான் பரத். விக்னேஷ் கம்ப்யூட்டரை ஆன் செய்து விவரங்கள் கேட்டுக்கொண்டிருக்க அவனது சீஃப் உள்பேசியில் அழைக்க, நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் கம்ப்யூட்டர்ல இந்த கேம் விளையாடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விக்னேஷ் போட்டுவிட்டு போன அந்த விளையாட்டை ஆட துவங்கும் முன், ஒரு பந்தயம் என்றாள் சுசீலா. நான் ஜெயிச்சிட்டா இந்த நாவல் முழுக்க நீங்க லூட்டி அடிக்காம சமத்தா இருக்கணும். தோத்துட்டா அத நீங்க சொல்லுங்க. இந்த நாவல் முடியிற வரைக்கும் வசனம் எழுதின பனியன் போடக்கூடாது. ரைட், பார்க்கலாம். இருவரும் திரையை பார்த்தபடி மும்முரமாய் அந்த கேமை விளையாட துவங்கினார்கள். பரத் வென்றான். சோ, நீ வசன பனியன் போடக்கூடாது. சே ப்ளீஸ் பா, கண்டிஷனை கலைச்சிடலாம். நோ, கண்டிஷனை எப்பவும் கலைக்க கூடாது பேபி. பாவம் திருவெண்ணைநல்லூர் பாலாஜி. ஏன்? உன்னை அதுக்காகவே நேசிக்கிறவராச்சே. விக்னேஷ் உள்ளே வந்தான். போன போது இருந்த உற்சாகம் இப்போது இல்லை. சிந்தனை வயப்பட்டிருந்தான். என்ன விக்னேஷ், எனி ப்ராப்ளம்? என்னமோ பக்கத்துல இருக்கிற சோலைமேட்டுக்கு போயிட்டு வாங்குற மாதிரி டெல்லிக்கு போயிட்டு வான்னு திடுதிப்புன்னு கூப்பிட்டு சொல்றாரு. டெல்லிக்கு போகணுமா? போயிட்டுதான் வாயேன், அதுல என்ன ப்ராப்ளம் விக்னேஷ்? என் நிலைமை புரியாம பேசுறியே. வீட்ல வைஃப் இந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் எப்படி அவளை தனியா விட்டுட்டு போறது? போனா வர்றதுக்கு 4 நாள் ஆகும். நீயே தான் போயாகணுமா? ஆமா, அங்க ஒரு இண்டஸ்ட்ரியில நாங்க கம்ப்யூட்டர்ஸ் எரெக்ட் செஞ்சோம். அதுல ஏதோ ப்ராப்ளமா மேஜர். நான் தான் போயாகணும்.
டெலிவரிக்கு தான் 3 வாரம் இருக்குன்னு சொன்னியே, நீதான் 4 நாள்ல வந்துடுவேங்கிறியே. இருந்தாலும் வீட்ல வேற யாரையும் துணைக்கு வச்சுட்டு போக முடியாதா? உன் மாமியார் இல்ல? அவங்க அடுத்த வாரம் தான் இங்க வரதா இருக்காங்க. அங்க ஊர்ல திருவிழா நடக்குது. காப்பு தடை அது இதுன்னு சொல்றாங்க. உன் வைஃப்க்கு துணையா பொறுப்பான ஒரு ஆள் இருந்தா நீ நிம்மதியா டெல்லி போயிட்டு வருவ இல்லையா? பிரச்சனைய விடு. ப்ராப்ளம் சால்வ்ட். என்ன சொல்ற? சுசீலாவ தினம் ஹாஸ்டலுக்கு போறதுக்கு பதிலா உன் வீட்டுக்கு போய் தங்கிட சொல்றேன். நீ வர வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் ஏற்கனவே அறிமுகமாகி இருக்காங்களே. ஆமாங்க என்றாள் சுசீலா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உங்க வைஃப பத்திரமா பாத்துக்கிறேன். அனாவசியமா உங்களுக்கு எதுக்கு சிரமம்? டோன்ட் பி ஃபார்மல். நான் உங்க வீட்ல தங்குறதுக்கு உங்க சுதாவுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அப்புறம் என்னடா? பி சேர்ஃபுல். எப்ப புறப்படுற? இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட். டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் சொல்றார் சீஃப். ரைட். ஹாப்பி ஜர்னி என்று கைகுலுக்கினான் பரத். அத்தியாயம் 4. சுதா வீட்டின் பால்கனியில் கொடிகளில் காய்ந்த துணிகளை கிளிப் நீக்கி ஒவ்வொன்றாக எடுத்து தோளில் போட்டுக்கொண்டாள். பக்கத்து வீட்டு பால்கனியில் இப்போதுதான் துணிகளை காய போட்டுக் கொண்டிருந்த வந்தனா இவளை பார்த்து புன்னகைத்து விட்டு, நீங்க துணி துவைச்சு காஞ்சே போயிடுச்சு, நான் இப்பதான் துவைச்சு முடிச்சேன் என்றாள். அவளை நோக்கி கைப்பிடி சுவருக்கு வந்து, ஏன் சமையல் வேலை இழுத்துடுச்சா என்றாள் சுதா. இல்லைங்க சுதா, என் பையன் ஸ்கூல்ல நேத்து ஏதோ ரகளை செஞ்சிருக்கான். உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மறந்திருப்பாங்க போடானாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்ன ஆச்சு? பக்கத்துல இருந்த இன்னொரு பையன் கிட்ட ஸ்கேல் வாங்கி கோடு போட்டு இருக்கான். அப்போ ஸ்கேல் உடைஞ்சு போச்சு. அந்த பையன் இவன் வேணும்னே உடைச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு அந்த டீச்சரும் என்ன கூப்பிட்டு விட்டுட்டாங்க. நீங்க சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆச்சுங்க. கடைசி துணியையும் தொங்க விட்டுவிட்டு ஈரக்கையை புடவை முந்தானையில் துடைத்தபடி வந்தனாவும் தன் பால்கனியின் எல்லைக்கு வந்து நின்றாள். உங்க வீட்ல என்ன 2 பேரு, காலை டிஃபன் வேலையோடு சேர்த்தே சமையலை முடிச்சிடுவீங்க இல்லையா? ஆமா, அவருக்கு சாப்பாட்டை விட டிஃபன் தான் அதிகம் பிடிக்கும். சப்பாத்தினா உயிர். 2 நாளைக்கு ஒரு தடவை சப்பாத்தி செஞ்சிருவேன். அதையே மத்தியானத்துக்கும் எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி புருஷன் அமையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சுதா. நம்ம வீட்ல சமையல் கட்டுலயே பூந்துக்குவாரு. ஏதோ ஒரு கல்யாணத்துல எப்பவோ சாப்பிட்ட ஒரு டிஃபன் ஐட்டத்தை செய்ய சொல்லுவாரு. ஞாயிற்றுக்கிழமைன்னா அவரே ரெடியா புத்தகம் கையில வச்சுக்கிட்டு என்ன படுத்துவாரு. என்னதான் விதவிதமா செஞ்சு பார்த்தாலும் நம்ம இட்லி தோசை மாதிரி வராதுங்க சுதா. 2 பெண்களும் சிரித்து கொண்டார்கள். உங்க அம்மா ஊர்ல இருந்து வரப்போறதா சொன்னீங்களே, இன்னும் வரலையா? அடுத்த வாரம் தான் வராங்க. ஊர்ல திருவிழா நடக்குது. போன வாரம் விகடன் எங்க வீட்ல போடாமலே விட்டுட்டான். குடுக்குறீங்களா? படிச்சுட்டு கொடுத்துடுறேன். தரேங்க. டிவில காதல் முத்திரை தொடர் பாக்குறீங்களா? ஐயோ, விடாம பாக்குறேன். மத்தியானம் 2:30 மணிக்கு என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருவேன். நீங்க பாக்குறீங்களா? விடாம பாத்துக்கிட்டு இருந்தேன். 2 நாளா பாக்கல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுக்கான காரணத்தையும் சொல்ல முடியாதுன்னு சரத்பாபு வினோதினி கிட்ட சொல்வாருல்ல, அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அதே காரணத்தை அவங்க அப்பா கேட்பாரு, சொல்ல மாட்டாரு. அம்மா கேட்பாங்க, சொல்ல மாட்டாரு. ஃப்ரெண்டு கேட்பான், சொல்ல மாட்டாரு. இன்னைக்காவது காரணத்தை சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் 2 நாள் பார்க்காம விட்டதுக்காக வருத்தப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாங்க, தினம் ஒரு சினிமா பாத்துடுறேன். ரொம்ப பழசும் போடுறாங்க, புதுசு கூட போடுறாங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் கொடுத்தப்புறம் சினிமாக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறதே குறைஞ்சு போச்சுங்க. அப்படி சொல்லிடாதீங்க. சில படங்களை தியேட்டர்ல போய் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாதான் திருப்தியா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ல என்னென்னமோ வித்த காட்டுறாங்களே, அதுவும் வாஸ்தவம் தான். வீட்டுக்குள் போன் ஒலிப்பதை உற்று கேட்டு, எங்க வீட்ல போன் அடிக்குது, இருங்க பாத்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் சுதா. சரிங்க சுதா, வேலையை பாருங்க, அப்புறமா வந்து நான் விகடன் வாங்கிக்கிறேன் என்று வந்தனா தன் வீட்டுக்குள் சென்றாள். தோளில் இருந்த துணிகளை சோஃபாவில் போட்டுவிட்டு ஒலித்த டெலிபோனை எடுத்தாள். ஹலோ, அகிலா கம்பைன்ஸ்ல இருந்து பேசுறோம். எதிரில மிஸ்டர் வரதராஜன் இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க. ரிசீவரை தனியாக கிடத்திவிட்டு வீட்டின் ஜன்னலுக்கு வந்தாள். எதிர் வீட்டின் மாடி போர்ஷனில் திறந்திருந்த ஜன்னல் வழியாக வரதராஜன் சட்டை போடாமல் ஒட்டடை குச்சி கொண்டு அறையை சுத்தம் செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஹலோ, கை தட்டினாள். அவன் திரும்பி பார்க்க சைகையால் போன் வந்திருப்பதை தெரிவித்துவிட்டு உள்ளே வந்தாள். வினாடிகளில் சட்டையின் கடைசி பித்தான்களை மாட்டியபடி ஓட்டமாக வேட்டி தடுக்க விரைந்து வந்தான் வரதராஜன். தேங்க்ஸுங்க என்று அவளிடம் சொல்லிவிட்டு சென்று ரிசீவரை எடுத்துக்கொண்டான். சுதா ஒவ்வொரு துணியாக மடிக்க தொடங்கினாள். ஹலோ, வரதுதான் பேசுறேன். சொல்லுங்க, எப்ப ஷூட்டிங்? ஈவினிங்கா? எங்க?
என்ன கேரக்டர்? அன்னைக்கு மாதிரி நல்ல கேரக்டர்னு சொல்லி ஏமாத்திராதீங்க. வசனமே இல்லாம கும்பல நிறுத்தி வச்சிருவீங்களே. சரி சரி. எந்த ஸ்டுடியோ? கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? இல்ல நேரா வந்துடட்டுமா? சரி. போனை வைத்தான். இவளிடம், சாரிங்க, கூடுமான வரைக்கும் யாருக்கும் இந்த நம்பர் போன் செய்யாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா அதையும் மீறி அர்ஜென்ட்னா போன் பண்ணிடுறாங்க என்றான். பரவாயில்ல சார். என்னாச்சு? தெலுங்குல ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்கிறதா சொன்னீங்க. இன்னும் ஏன் சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறீங்க? அது ஒரு சோக கதைங்க. அது ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு தெரியாம ரூ. 500 வரைக்கும் என் காச செலவு செஞ்சு புத்தி கத்துக்கிட்டது தான் மிச்சம். வேலைக்காரி வரலைங்களா? ஏன் நீங்களே மடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வரலைங்க. என்னன்னே தெரியல. சார் என்கிட்ட கொடுக்க சொல்லி ஏதாச்சும் ஹிண்டு பேப்பர் கொடுத்தாரா? இல்லையே. நாங்க எக்ஸ்பிரஸ் தானே வாங்குறோம். ஆபீஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து தரதா சொன்னாரு. அதுல ஒரு மேட்டர் எனக்கு வேண்டி இருக்கு. நான் வேணும்னா ஃபோன் செஞ்சு அவருக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? அதெல்லாம் வேணாங்க. ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. நான் இப்போ காய்கறி வாங்க போறேன் மேடம். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லாம் இருக்குங்க. தேங்க்ஸ். எப்ப உங்களுக்கு சின்ன சின்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க மேடம். நீங்களும் விக்னேஷ் சாரும் என் மேல காட்டுற அக்கறைக்கு நான் ஏதாச்சும் ஒரு வகையில நன்றி சொல்லலைன்னா நான் மனுஷனே இல்லைங்க. ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நாங்க அப்படி என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு? ஏங்க, ஃபோன் நம்பரை யாருக்காச்சும் கொடுக்கறதா இருந்தா கொடுங்கன்னு சார் சொன்னது பெரிய விஷயங்க. எல்லாருக்கும் அந்த உதவுற மனப்பான்மை வராதுங்க. நான் வரேங்க மேடம். சரிங்க. நீங்க எழுந்து வர வேணாம். நான் கதவை மூடிக்கிட்டு போயிடுறேன். வரதராஜன் இப்போதுதான் தன் சட்டையின் கடைசி பட்டனை அவசரத்தில் காஜா மாற்றி போட்டிருப்பதை உணர்ந்து அதை சரி செய்தபடி நடந்து கதவை ஓசை செய்யாமல் மூடிக்கொண்டு வெளியேறினான். அத்தியாயம் 5. என்னங்க, இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்களே? என்ன செய்ய சொல்ற சுதா? சீஃப் சொல்றப்போ நான் ஒண்ணுமே சொல்ல முடியல. 2வது, இது நானே போய் பார்க்க வேண்டிய வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற யாரையாச்சும் அனுப்புங்கன்னு என்னால சொல்ல முடியாது. விக்னேஷ் சூட்கேஸை திறந்து வைத்து உடைகளை எடுத்து வைத்தபடி சொன்னான். எத்தனை நாள் ஆகும் வர்றதுக்கு? ஜஸ்ட் 4 நாள் தான். பகல்ல உன்னோட வேலைக்காரி இருக்க போறா. ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் சுசீலா வருவாங்க. ராத்திரி உன்னோட தங்கி பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. துப்பறியிற ஆபீஸ்ல உள்ள சுசீலா தானே? ஆமா. அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு பயம் ஒண்ணும் இல்லைங்க. டெலிவரிக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க 4 நாள்னு தான் சொல்றீங்க. போன தடவை போய் 15 நாள் தங்கிட்டதுனால தான் நீங்க டெல்லின்னு சொன்னதும் பதறிட்டேன். யாரும் வர வேணாங்க. அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சுதா. இன்னைக்கு எதேச்சியா ஆபீஸுக்கு வந்திருந்தாங்க. கேள்விப்பட்டதும் அவங்களே வாலண்டியரா சொன்னாங்க. வந்து இருக்கட்டுமே, உனக்கு ஒரு துணையா இருக்கும். எனக்கும் நிம்மதியா இருக்கும். உங்க நிம்மதிக்காக வேணும்னா வரட்டுங்க. 4 நாள் சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாள் பண்ணிட மாட்டீங்களே? ச்சே, 4 நாள்ல வேலை முடியலன்னா கூட வேற ஏதாச்சும் ஏற்பாடு செஞ்சுட்டு ஓடி வந்துடுறேன். போதுமா? சரிங்க. தினம் ஃபோன் பண்ணிடுங்க. 2 வேளை ஃபோன் பண்றேன். மறுபடி உன்னை டாக்டர் எப்ப வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க? இனிமே நடுவுல எந்த செக்கப்பும் இல்லைங்க. இடுப்பு வலி ஆரம்பிச்சதும் வந்து அட்மிட் ஆகிட்டாலே போதும்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். பொய் வலின்னு சொல்லுவாங்களே, அத பத்தி தெரியுமா உனக்கு? தெரியுங்க. அம்மா சொல்லியிருக்காங்க. நீ பாட்டுக்கு புரியாம பொய் வலிக்கே போய் அட்மிட் ஆயிட போற. எனக்கு தெரியுங்க. எப்படி தெரியும்? இதுதானே உனக்கு தலைப்பிரசவம். நெஜ வலிக்கும் பொய் வலிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? ஐயோ! இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்னா விட்டுடுங்களேன். ஷேவிங் செட்ட எடுத்து வைக்காம சூட்கேஸ மூடுறீங்க பாருங்க. வழக்கமா நீதானே எடுத்து வைப்ப. அதான் மறந்துட்டேன். விக்னேஷ் ஷேவிங் செட் எடுத்து வந்து உள்ளே வைத்து மூடி நேரம் பார்த்து கொண்டு உட்கார்ந்தான். இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 15 நிமிஷம் கழிச்சு புறப்பட்டா போதும். இப்படி உட்கார சொல்றேன். அவள் கையை பிடித்து கட்டிலில் தன்னருகில் உட்கார வைத்து, உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்து கீழ் ரூம்ல வச்சிடு. படி ஏறி மேல வரத்துக்குள்ள ரொம்ப மூச்சு வாங்குற. சுசீலாவ இந்த ரூம்ல தங்கிக்க சொல்லு. என்ன என்றான். சரிங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சுசீலா உன் உதவிக்கு வர்றவங்க, விருந்தாளி கிடையாது. ஏதாச்சும் வகை வகையா சமைச்சு போடணும்னு நினைக்காத. ஷீ இஸ் வெரி அட்ஜஸ்டபிள். புரிஞ்சுதா? சரிங்க. அவங்க சைவம் தானே? தெரியல. சைவம் சாப்பிடுறவங்க தான் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அசைவம் சாப்பிடுறவங்க சைவம் சாப்பிட முடியும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சனே. தன் கணவனின் முகத்தில் இந்த அக்கறையான தவிப்பை ரசித்து பார்த்தபடி இருந்த சுதா, ஏதாவது விட்டு போயிருந்தா டெல்லி போனதும் போன் செய்வீங்கல்ல, அப்ப சொல்லுங்க என்றாள். ஆபீஸ்ல இருந்து டிரைவரை நாளைக்கு வர சொல்லி இருக்கேன். வருவான். மாருதி சாவிய கொடு. அத அவன் சர்வீஸ்க்கு விட்டுட்டு மறுபடி கொண்டாந்து வச்சிருவான். அவன்கிட்டயே டெலிபோன் பில்லு பணமும் கொடுத்தனுப்பு. கட்டிடுவான். நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, மறந்துடாத. சரிங்க. சரி.
அப்ப நான் புறப்படட்டுமா? தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டவன், எதிரும் வரதராஜன் ஹிண்டு பேப்பர் கேட்டிருந்தான் என்று தனது ஆபீஸ் சூட்கேஸிலிருந்து அதை எடுத்துக்கொண்டான். போறப்ப கொடுத்துடுறேன். அவனோடு அவள் மாடிப்படிகளில் இறங்கும்போது அவள் கையை பிடித்துக்கொண்டு மெதுவா மெதுவா என்றான். அவள் வயிற்றை உற்று பார்த்து, ரொம்ப பெருசா இருக்கே, ஒருவேளை ரெட்ட குழந்தையா இருக்குமா சுதா என்றான். அப்படியெல்லாம் இருந்தா டாக்டர் சொல்லியிருக்க மாட்டாங்களாங்க. ஒருவேளை ரெட்டையா இருந்து ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பையனா இருந்தா நம்ம பந்தயத்துல 2 பேருமே ஜெயிச்சதா ஆயிடும். அதுக்காக சொன்னேன். ஆனா ஒரே சமயத்துல 2 குழந்தைங்களும் அழறப்போ என்றவன் மிச்சத்தை அவள் காதுகளுக்குள் சொல்ல, ச்ச என்று முகம் சிவந்தாள் சுதா. வரேன் சுதா, நீ வாசலுக்கு வரவேணாம். கையில் சூட்கேஸுடனும் ஹிந்து பேப்பருடனும் வீட்டுக்கு வெளியே வந்த விக்னேஷ் எதிர்மாடி ஜன்னலில் ஏறிட்டு பார்க்க, எதிர் வீட்டு வாசலில் அப்போதுதான் ஒரு ஸ்கூட்டரில் வந்து நின்ற வரதராஜன், சார் என்னையா தேடுறீங்க என்றான். ஆமாப்பா, பேப்பர் கேட்டிருந்தியே, இந்தா என்று கொடுத்துவிட்டு, வரது ஏது ஸ்கூட்டர் என்றான். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோடது சார். ஆமா, நீங்க என்ன எங்கேயாவது புறப்பட்டுட்டீங்களா? ஆமாப்பா, திடீர்னு ஒரு டெல்லி பயணம். கொஞ்சம் டாக்ஸி ஸ்டாண்ட் வரைக்கும் என்ன விட்டுடுறியா? தாராளமா உட்காருங்க சார். எதுல போறீங்க? ஃபிளைட்ல. அப்படின்னா ஏர்போர்ட்லயே விட்டுடுறேன். நான் இப்போ குரோம்பேட்டைக்கு தான் போகணும். ஏர்போர்ட் தாண்டி தானே போறேன். நல்லதா போச்சு. விக்னேஷ் அவன் ஸ்கூட்டரின் பின்புறம் அமர்ந்ததும் வரதராஜன் ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். எத்தனை நாள் சார் டெல்லியில? 4 நாள் தான். திடீர்னு ஆபீஸ் வேலை வந்துருச்சு. அங்க இப்ப குளிர் ஜாஸ்தியா இருக்குமே சார். ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? புறப்படுற அவசரத்துல சுத்தமா மறந்துட்டேன்பா. பரவாயில்ல விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நடுக்கி எடுத்துரும் சார். வண்டியை வீட்டுக்கு திருப்பட்டுமா? உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் இருக்கா? இல்லப்பா, இப்ப போனாதான் சரியா இருக்கும். அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஒரு டாக்ஸில ஏர்போர்ட் போங்க. நான் உங்க வீட்டுக்கு போய் மேடத்துக்கிட்ட ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். ஃபிளைட் புறப்படுறதுக்குள்ள உங்களை சந்திக்க முடிஞ்சிட்டா ஸ்வெட்டரை ஒப்படைச்சிடுறேன். உங்களை பார்க்க முடியாம போச்சுன்னா திரும்ப மேடத்துக்கிட்ட கொடுத்துடுறேன். என்ன சொல்றீங்க? எதுக்குப்பா உனக்கு இந்த சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. அங்க போய் கண்டிப்பா நீங்க புதுசா ஒண்ணு வாங்கித்தான் ஆகணும். வீட்ல இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு புதுசா வாங்கணும்? வேஸ்ட். மெட்ராஸ்ல உபயோகப்படவே போறதில்ல. ஒரு டாக்ஸி அருகில் ஸ்கூட்டரை நிறுத்தி, நீங்க இறங்கி போங்க சார், ஒரு சான்ஸ் பார்க்கலாமே என்றான் வரதராஜன். விக்னேஷ் டாக்ஸியில் புறப்பட வரதராஜன் ஸ்கூட்டரை திருப்பிக் கொண்டு அதன் வேகத்தை அதிகரித்தான். அத்தியாயம் 6. காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருந்தார்கள் பரத், சுசிலா. சுசி, சுதா கிட்ட உன்னோட பந்தா எல்லாம் எதுவும் காட்டாத. சிட்டில இன்னும் அவங்க பொல்யூட் ஆகாம இருக்காங்க. நான் பந்தா காட்டுறவளா? சில சமயம். உதாரணமா என்பதற்குள் கதவு திறந்து வாங்க என்றாள் சுதா. விக்னேஷ் புறப்பட்டாச்சா? இப்பதான் 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. உள்ள வாங்க. அவன் புறப்படுறதுக்கு முன்னாடி வரணும்னு பார்த்தோம். வழியில ஒரு சாலை மறியல். ஊரை சுத்திட்டு வர வேண்டியதா போச்சு. அதனால என்ன, பரவாயில்ல, நான் தனியா இருந்துடுறேன்னு தான் சொன்னேன். அவர் தான் கேட்கல. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? நோனோ, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்று சுசீலா தான் கொண்டு வந்த சிறிய லெதர் பேக்கை ஓரமாக வைத்துவிட்டு, எங்க இருக்கு கிச்சன்? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அதிசயப்பட்டாள் சுதா. இது சும்மா அலட்டல். இந்த குளுக்கோஸ் பேக்கெட் இல்லைங்க, அத தண்ணியில போட்டு கலக்கி தருவா. அவ்வளவுதான் சமையல் புலமை என்றான் பரத். பரத், இது இன்சல்ட். நான் இப்ப போட்டு எடுத்துக்கிட்டு வரப்போற ஏலக்காய் டீயை சாப்பிட்டுட்டு நீங்களே பாராட்ட போறீங்களா இல்லையான்னு பாருங்க என்றவள் சுதாவிடம் திரும்பி, தெரியாதனமா அவசரப்பட்டு சொல்லிட்டேன், பாலும் ஏலக்காயும் இருக்குல்ல என்றாள். இருக்குங்க என்றாள் சுதா சிரித்து. பரவாயில்ல, நானே போட்டுக்கிட்டு வரேன் நகர்ந்தாள். இல்ல மேடம், நீங்க வேணும்னா எது எங்க இருக்குன்னு காமிங்க என்றாள் சுசீலா அவளோடு நடந்து. பரத் சோஃபாவில் சாய்ந்தமர்ந்து கொண்டு டீப்பாயில் இருந்த ரிமோட்டை எடுத்து டிவியை உயிர்ப்பித்து ஒவ்வொரு சேனலையும் 10 வினாடிகள் பார்த்து கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ, சுதா மேடம் இல்லையா? திரும்பி பார்க்க பதட்டமாக நின்றிருந்தான் வரதராஜன். குரல் கேட்டு வந்த சுதா, என்னங்க என்றாள். சாரு ஸ்வெட்டர் எடுக்க மறந்துட்டாரு, எடுத்து கொடுங்க, நான் ஏர்போர்ட்ல போய் கொடுத்துடுறேன். அவர் டாக்ஸில போய்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் இருங்க. சுதா ஸ்வெட்டர் எடுக்க அறைக்கு போக, நீங்க விக்னேஷ் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா என்றான் பரத். இல்லைங்க, எதிர் வீட்டு மாடியில தங்கி இருக்கேன். சாருக்கு நல்ல பழக்கம். நீங்க தானே சார் பரத்? ஆமா. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததுல. சுசிலா மேடம் வரலைங்களா? உள்ள டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நக்கீரன்ல எப்படி துப்பறிந்தோம்னு நீங்க ஒரு கட்டுரை தொடர் எழுதியிருந்தீங்க இல்லையா? அதை தொடர்ந்து படிச்சேன் சார். பைண்ட் செஞ்சு கூட வச்சிருக்கிறேன். சுதா ஸ்வெட்டர் போட்ட ஒரு கேரி பேக்குடன் வர, அதை வாங்கி கொண்டு, சார் நீங்க இங்கதானே இருப்பீங்க, நிறைய பேசணும் சார் உங்க கூட, இப்ப வந்துடுறேன் சார்.
நான் இப்ப புறப்பட்டுடுவேன். சுசீலா இங்கதான் இவங்களுக்கு துணையா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுங்க. சரி சார், வரேன் சார். வரதராஜன் போனதும் சுதா ரொம்ப தங்கமான பையன், சினிமாவில பெரிய நடிகனாகணும்னு கனவு, சான்ஸுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்காரு என்றாள். சுசீலா போட்டு வந்த டீயை ஒரு கப் குடித்துவிட்டு, எனக்கு கொடுத்ததோட நிறுத்திக்கோ, அவங்களுக்கு கொடுத்துடாத என்றான் பரத். ஏன்? வயத்துல இருக்கிற பாப்பாவுக்கு ஒரு மோசமான டீயை அறிமுகப்படுத்த வேணாமேன்னு பார்த்தேன். சுதா சிரித்தாள். பரத் புறப்பட அவன் கார் வரை வந்த சுசீலா, உதவிக்கு வந்திருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காத, நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கு என்றதும், என்னமோ கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போறவ மாதிரி அட்வைஸ் மழையா கொட்டுறீங்களே. பரத் இடுப்பு பெல்ட்டில் கிளிப் செய்து வைத்திருந்த பேஜர் கிக் 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 என்று பீப் சவுண்ட் கொடுக்க எடுத்து அழுத்தி பார்க்க, ஐ கால்ட் யூ டிஸ்கனெக்டட் ஆஸ் ராங் நம்பர். ஒய்? எமிலி என்று செய்தி நகர்ந்தது. யாரு பரத்? எல்லாம் உன்னாலதான் என்று மறுபடி அதே செய்தியை அவளுக்கு போட்டு காட்டினான் பரத். உங்க பேஜர் நம்பர் கொடுக்கற அளவுக்கு அவ ரொம்ப முக்கியமா பரத்? என் பேஜர் நம்பர், செல்போன் நம்பர் எல்லாம் அவ எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கா சுசி. நம்மளை விட பெரிய டிடெக்டிவா இருப்பா போல இருக்கு. மறுபடியும் அவ போன் செஞ்சானா இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு பொய் சொல்றியா? சுசீலா அவனை முறைத்து, அந்த எமிலி போன் நம்பரை கொடுங்க, நான் பேசுறேன். என் ரசிகைய நீ இன்சல்ட் செஞ்சிருவ. அதையும் அவ என்கிட்ட தான் சொல்லுவா. உன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தணும். அவளை சமாதானப்படுத்தணும்னா 2 ஜோக் சொல்லணும். உங்க ஜோக் எனக்கு எப்படி எப்படியோ இருக்கு பரத் அப்படின்னு அவ பெருமூச்சு விடணும். தேவையா இதெல்லாம்? குட் நைட் சுசி. காரை ஸ்டார்ட் செய்தான். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வரணும். கெட்ட கனவுனா பேய். நீ வருவியா? அதத்தானே சொல்ற. அப்படின்னா தேங்க்யூ ஃபார் யுவர் சாபம். கார் புறப்பட செல்லமாய் அதை உதைத்தாள் சுசீலா. அத்தியாயம் 7. உங்களுக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப ஆட்டத்தை நிறுத்திக்கலாம் சுதா என்றாள் சுசீலா கேரம் போர்டில் அடுத்த காயை பாக்கெட் செய்துவிட்டு. மணி என்ன 9 தானே ஆகுது, வழக்கமா 10:30 மணிக்கு தான் தூங்க போவோம் என்றாள் சுதா எந்த காயை போடலாம் என்று யோசனை செய்தபடி. உங்களுக்கு என்ன ஹாபி? அப்படின்னா? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராதுங்க. இப்படி நேர்மையா ஒத்துக்கிற வெளிப்படையான மனசு நிறைய பேருக்கு இல்லைங்க. உங்க பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டேன். நேரம் கிடைச்சா நல்லா தூங்குவேன், டிவியில தொடர் எல்லாம் பாப்பேன். வீட்டு வேலையே சரியா இருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தர் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெல் அடிச்சிடுவாங்க. யாருன்னு பார்த்து பதில் சொல்றதுக்கே ஒரு நாள்ல பாதி நேரம் சரியா போயிடுது. வீட்டோட ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்களேன், எங்க கிடைக்கிறாங்க? எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சு எனக்கு வேலைக்காரி அமைஞ்சா தெரியுமா? நினைச்சா வரா, நினைச்சா லீவு போட்டுடுறா. ஆனா ஏன் வரலன்னு நம்ம கேட்க கூடாது. கேட்டா 4 நாளைக்கு வரமாட்டா. அது சரி, நீங்களும் பரத்தும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி காதலிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க? கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கும் ஆசையாத்தான் இருக்கு. என்ன பிரச்சனை? அவரு மனசு வைக்கணுமே. யாரு? 25 கெனால் பேங்க் ரோடு, அடையாறு, சென்னையில இருக்காரே கண்ணாடி போட்ட ஒருத்தர், அவரு. ஆமா, உங்க 2 பேருக்குள்ள முதல்ல எப்படி காதல் ஏற்பட்டுச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவருக்கு சொந்தக்கார பொண்ணுதாங்க. அப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் மெட்ராஸ்ல அவர் பாட்டியோட ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாரு. நான் மெட்ராஸ்ல இன்டர்வியூக்காக வரப்போ அந்த வீட்ல தான் தங்குவேன். அப்போ அவருக்கு சட்டம் படிச்சு முடிச்சுட்டு சரியான வாய்ப்புகள் இல்லாத நேரம். நான் செமத்தியா அவரை கிண்டல் பண்ணுவேன். நான் நாகரீகமா ட்ரெஸ் பண்ணிக்கிறதையும் அலங்காரம் பண்ணிக்கிறதையும் அவர் கிண்டல் பண்ணுவாரு. இப்படி சும்மா நாங்க உரசிக்குவோம், உஷ்ணமா திட்டிக்குவோம். எப்படி எப்போ 2 பேருக்கும் ஒரு பிரியம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. அப்படியே காதல் வந்துருச்சு. அவர் தனியா டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சப்போ என்ன உதவிக்கு சேர்த்துக்கிட்டாரு. பாட்டி செத்து போனதுனால அவர் தனியா இருக்கார். நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கேன். இதுதான் எங்க முன்கதை சுருக்கம். போதுமா என்றாள் சுசீலா. போன் ஒலிக்க எழப்போன சுதாவை தடுத்து, நான் பாக்குறேன், நீங்க இருங்க. சுசீலா சென்று எடுத்தாள். ஹலோ, யாருங்க? அங்க சுசீலா இருக்காங்களா? சுசீலா தான் பேசுறேன். நீங்க யாரு? என் பேரு அருள் பாண்டியன். அசோக் லேலண்ட்ல ஃபிட்டரா வேலை பாக்குறேன். மிஸ்டர் பரத்தோட கார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. அவருக்கு லேசான அடிதான். ஐயோ, என்ன சொல்றீங்க? பதறாதீங்க மேடம், சுயநினைவோட தான் இருக்காரு. அவர் தான் இந்த நம்பர் கொடுத்து உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னாரு. நான் தான் அவரை இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறீங்க? ரம்யா நர்சிங் ஹோம்னு பேருங்க. அசோக் பில்லர்ல இருந்து வடபழனி போற 100 ஃபீட் ரோடுல லெப்ட் சைட்ல இருக்குதுங்க மேடம். யாருக்கும் நீங்க துணையா இருக்கீங்களாமே. அவங்களுக்கு இப்ப உங்க உதவி தேவைப்பட்டா உங்களை அங்கேயே இருக்க சொன்னாரு மேடம். இல்லைன்னா புறப்பட்டு வர சொன்னாரு. நாளைக்கு மத்தியானமே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாருன்னு சொல்ல சொன்னாரு.
நான் அவருக்கு ஏதாவது தகவல் சொல்லணுமா மேடம்? நான் இப்ப அங்க வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. ரூம் நம்பர் என்ன? சின்ன ஆஸ்பத்திரி தாங்க இது. ரூம்னு தனியா இல்ல. ஒரே ஹால் தான். பக்கத்துல இந்த ஆஸ்பத்திரி தான் இருந்துச்சு. அப்ப நான் வச்சிரட்டுமா மேடம்? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். வைத்துவிட்டு சுதாவிடம் இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டுமா என்று யோசித்தாள். என்னாச்சுங்க? யாரு? பரத் தான் பேசுறாரு. ஏதோ ஆஸ்பத்திரின்னு கேட்டீங்க? ஒரு கேஸ் சம்பந்தமா இதே ஏரியாவுல ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து அர்ஜென்ட்டா ஒரு தகவல் வேணுமா அவருக்கு. நான் இங்க வேலை எதுவும் இல்லாம இருந்தா போய் தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னாரு. நான் போயிட்டு சீக்கிரமே வந்துட்டுமாங்க சுதா? சரிங்க. கார் எடுத்துக்கிட்டு போறீங்களா? சாவி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். சுசீலா அடுத்த நிமிடத்தில் விக்னேஷின் காரில் அசோக் நகருக்கு விரைந்தாள். அத்தியாயம் 8. காலிங் பெல் ஒலித்தது. சுதா இடுப்பில் கை வைத்தபடி மெதுவாக எழுந்தாள். கதவுக்கு வந்து திறந்தாள். அடுத்த வினாடி ஒரு கை அவள் முகத்தில் பதிந்தது. அந்த கையில் ஒரு கர்ச்சிஃப் இருந்தது. அதில் தெளிக்கப்பட்டிருந்த ஈத்தரை முகந்ததில் சுதா மயக்கத்தில் ஆழ்ந்து சரிந்தாள். அத்தியாயம் 9. ரம்யா நர்சிங் ஹோமா என்று வியப்புடன் பார்த்தான் அந்த ஆட்டோ டிரைவர். அப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறதாவே தெரியலையே. சரி, பக்கத்துல ஏதாச்சும் மெடிக்கல்ஸ் இருக்கா என்றாள் சுசீலா முதல் கியரை போட்டுக்கொண்டு. தோ பாருங்க என்று காட்டப்பட்ட மருந்து கடைக்கு வந்தாள். இங்க ரம்யா நர்சிங் ஹோம் எங்க இருக்கு சார்? அப்படி எதுவுமே இங்க இல்லையே. அந்த பேர் தானே சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாதாங்க? அப்படி எதுவும் இல்லைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க போனை யூஸ் பண்ணிக்கலாமா? கடைய மூட போறோம் மேடம், சீக்கிரமா பேசி முடிங்க. தேங்க்ஸ். ஒரு சந்தேகத்திற்கு பரத்தின் வீட்டு எண்ணை அடித்தாள். 4வது ரிங்கில் எடுக்கப்பட்டு ஹலோ என்றான் தூக்க கலக்க பரத். பரத், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கு எதுவுமே இல்ல. கெட்ட கனவு எதுவும் வந்துச்சான்னு விசாரிக்க இப்படித்தான் நடுராத்திரியில தொந்தரவு செய்யணுமா சுசி? பரத், நான் ஒரு முட்டாள்தனம் செஞ்சிட்டேன். என்ன? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுதா வீட்ல எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அருள் பாண்டியன்னு அசோக் லேலண்ட்ல வேலை பாக்குற ஒருத்தன் பேசினான். என்னன்னு? உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கீங்கன்னு சொன்னதுனால செக் பண்றதுக்காக கூப்பிட்டியா? எவனோ சும்மா விளையாட்டு பண்ணிருக்கான். நீ நிம்மதியா தூங்கு. பரத், அவன் அசோக் நகர்ல ஒரு ஆஸ்பத்திரி பேரெல்லாம் சொன்னான். அவன் ரொம்ப ரொம்ப நம்புற மாதிரி சொன்னதுனால நான் சுதாவோட காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வந்து இங்க அசோக் நகர்ல 1 மணி நேரமா அந்த ஆஸ்பத்திரியை தேடியும் கிடைக்கல. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க இல்லன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சுசி இது? இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருக்க? உடனே எனக்கு போன் செஞ்சு தகவல் உண்மையான தெரிஞ்சுக்க உனக்கு தோணலையா? நீங்க தான் நம்பர் கொடுத்து தகவல் சொன்னதா ரொம்ப நம்புற மாதிரி அவன் சொன்னான் பரத். இது ரொம்ப ஓல்டு டெக்னிக். அதுக்கே மடங்கிட்டியே. எதுக்காக ஒருத்தன் இப்படி விளையாடணும்? நீ அங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியலையே. இப்போ சுதாவை தனியா விட்டுட்டா வந்த? ஆமா பரத். கொஞ்சம் லைன்லயே இரு. நான் இன்னொரு போன்ல சுதாவோட பேசிடுறேன் முதல்ல. சுசீலா லேசான பதட்டத்துடன் காத்திருக்க பரத் மற்றொரு போனில் முயற்சி செய்தும் டெலிபோனில் ஒலி கேட்டது. சில வினாடிகளில் என்ன சுசி இது? ரிங்கு போகுது, யாரும் எடுக்கலையே. ஒருவேளை அசந்து தூங்கி இருக்கலாம் பரத். எனக்கு என்னவோ தப்பா படுது. இந்த நேரத்துல எவனோ பொய்யா நாடகமாடி உன்னை அந்த வீட்டை விட்டு கிளப்பி இருக்கான்னா அந்த வீட்டுல திருட்டு கிருட்டு யாராச்சும் ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உடனே புறப்பட்டு சுதா வீட்டுக்கு வரேன். நீயும் வந்துட்டு பேசிக்கலாம். சரி பரத் என்று போனை வைத்தாள் சுசீலா. அத்தியாயம் 10. முதலில் வந்து சேர்ந்தது பரத். காலிங் பெல் அழுத்திவிட்டு காத்திருந்தான். நியாயமான நேர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பெல்லடித்தான். வளையலின் சினுங்களோ புடவையின் சரசரப்போ கேட்காததால் குழம்பினான். கதவின் கைப்பிடியில் கை வைத்து அழுத்தி பார்க்க உள்ளே தாழிடப்படாததால் திறந்து கொண்டது. உள்ளே வந்து மேடம், சுதா மேடம் என்றான். பதில் இல்லை. மாடிப்படிகள் ஏறி மேலே இருந்து படுக்கையறை வாசலுக்கு வந்து மறுபடி குரல் கொடுத்தான். சாத்தி இருந்த அந்த படுக்கையறையின் கதவை தட்டினான். அந்த கதவும் தானாக திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்த பரத் பார்த்த காட்சியால் பாதிக்கப்பட்டு சட்டென்று ஓரடி பின்னால் நகர்ந்தான். படுக்கையின் மேல் சுதா இருக்க அவள் இடுப்பு பகுதியில் படுக்கை முழுக்க ஒரே ரத்த ரகளை. ஓடிப்போய் சுவாசம் செக் செய்தான். மூச்சு இருந்தது. போனை எடுத்தான் பரத். அத்தியாயம் 11. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலின் எமர்ஜென்சி பிரிவில் அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே பரத் சுசிலா பதைபதைப்புடன் காத்திருந்தார்கள். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க பரத் என்றாள் சுசீலா. என்னால எதுவுமே யூகிக்க முடியல. என்னமோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல வயித்துல இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. படுக்கை பூரா எவ்வளவு ரத்தம். வலி வந்து பிரசவமாகி இருக்குமோ தெரியல.
அப்படின்னா குழந்தை எங்க? ஏன் எல்லா கதவும் திறந்திருந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கு. டாக்டர் வெளியில வந்து விவரம் சொன்னாதான் புரியும். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு பரத். எவ்வளவு சிம்பிளா ஏமாந்துட்டேன். அது முடிஞ்சு போன விஷயம். இனிமே செய்ய வேண்டியதை பத்தி யோசிக்கலாம். டெல்லியில இருக்கிற விக்னேஷுக்கு எப்படி தகவல் கொடுக்கறது பரத்? நிலைமை என்னன்னு நமக்கே புரியாத சமயத்துல கதவை திறந்து டாக்டர் வெளியே வந்ததால் பரத் பேச்சை நிறுத்தி எழுந்து கொண்டான். கம் டு மை ரூம் என்று டாக்டர் நடக்க இருவரும் தொடர்ந்தார்கள். தனி அறைக்கு வந்ததும் ஒரு கொட்டாவி விட்டபடி தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்த டாக்டர், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்டர் பரத் என்றார். என்ன டாக்டர்? பேஷண்ட்டை நீங்க கொண்டு வந்த கண்டிஷனை பார்த்தப்போ ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகி ஓவர் ப்ளீடிங்னு தான் நினைச்சேன். அப்படி இல்ல, அவங்களுக்கு அரை குறையா ஒரு சிசேரியன் ஆபரேஷன் நடந்திருக்கு. வாட் என்று அதிர்ந்தான் பரத். எஸ், தெர் இஸ் நோ பேபி இன்சைட். ஆஸ்பத்திரியில குழந்தை திருடப்படுறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நூதனமா கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தைய திருடி இருக்காங்க. ஆனா சரியா கிளீன் பண்ணல, சரியா தையல் போடல. இந்த அவசர ஆபரேஷன் செஞ்ச டாக்டர் அரை வேக்காடாதான் இருக்கணும். ஓ மை காட் என்று நெற்றியை பிடித்துக் கொண்டாள் சுசிலா. நீங்க சொல்றதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு டாக்டர். என்னால எதையுமே நம்ப முடியல. ஆனா அதுதான் நடந்திருக்கு. திஸ் இஸ் a கிரிமினல் கேஸ். ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கான ஏற்பாடை செஞ்சிருங்க. சுதாவுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, மயக்கத்துல தான் இருக்காங்க. நான் அரைகுறை தையலை எடுத்துட்டு சுத்தமா கிளீன் பண்ணி புதுசா தையல் போட்டுட்டேன். பிளட் ஏத்த சொல்லி இருக்கேன். ஒரு சிசேரியன் செய்யப்பட்ட பேஷண்ட்டுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் தான். அவங்க ஒரு 10 நாளைக்கு இங்க இருந்தாகணும். ஆக்சுவலா அவங்க டெலிவரி டேட் தெரியுமா? இன்னும் 20 நாள் இருக்கிறதா சொன்னாங்க. தென் இட் இஸ் ஓகே. அந்த குழந்தை கொஞ்சம் ப்ரீமெச்சூர் பேபி. உயிரோட திருடி இருக்காங்க. கொடுமை. ஏன் டாக்டர், ஒரு வீட்டு பெட்ரூம்ல ஆபரேஷன் தியேட்டருக்கான வசதி எதுவும் இல்லாத சூழ்நிலையில சிசேரியன் ஆபரேஷன் செய்ய முடியுமா என்ன? ப்ராப்பரா செய்யறதுனா முடியாது. தப்பு. இவங்க நோக்கம் நீட்டான ஒரு ஆபரேஷன் செய்யறது இல்லையே. வயித்து கிழிக்கிறதுனா மயக்க மருந்து இல்லாம எப்படி? குளோரோஃபார்ம் கொடுத்திருப்பாங்களோ? இல்லை, ஸ்பைனல் கார்டுல ஊசி போட்டு மயக்கப்படுத்தி இருக்காங்க. தனக்கு என்ன நடந்திருக்குன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்ப மயக்கம் தெளியும் டாக்டர்? 4-5 மணி நேரம் ஆகும். இது முதல் குழந்தை டாக்டர். விவரம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நினைவு திரும்பினதும் குழந்தை டெலிவரி தேதிக்கு முன்னாடியே பிறந்துட்டதுனால இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். 2-3 நாள் கழிச்சுதான் கண்ணுல காட்டுவோம்னு பொய் சொல்லிடுங்க டாக்டர். ப்ளீஸ். அப்புறமா பக்குவமா சொல்லிக்கலாம். ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் டெல்லியில இருக்கிறதா சொன்னீங்களே, அவருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி நான் வரவழைச்சிடுறேன் டாக்டர். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன். ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இவங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த கொடுமைய ஒரு டாக்டரால தானே செய்திருக்க முடியும்? எஸ் எஸ். மயக்கப்படுத்துற ஊசி, ஆபரேஷனுக்கு உண்டான ஆயுதங்கள், தையல் நரம்பு எல்லாமே தயாரா எடுத்துக்கிட்டு வந்து அவசரமா செயல்படுத்தப்பட்டிருக்கு. மெடிக்கல் நாலேஜ் இல்லாத யாரும் இதை செய்ய முடியாது. கிட்னி திருட்டு மாதிரி இப்படி புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்குது போல. ஆனா ஒரு டாக்டர் வீடு புகுந்து இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிற அளவுக்கு செயல்படுவாரா? டாக்டர்கள் எல்லாம் புண்ணியாத்மாக்களா என்ன? பயிருக்கு நடுவுல விஷச்செடி மாதிரி எங்க துறையிலயும் சில அயோக்கிய சிகாமணிகள் புகுந்துடுறாங்களே பரத். ஆஸ் அ டாக்டர் இந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன் என்ற ஈஸ்வரனுடன் கைகுலுக்கி எழுந்தான் பரத். சுசிலாவை அழைத்து கொண்டு வெளியே வந்து 24 மணி நேரம் சேவை செய்யும் எஸ்டிடி பூத்தை தேடி பிடித்து கவிழ்ந்து உறங்கியவன் முதுகில் தட்டி எழுப்பி டெல்லி எண்களை போட்ட பின், ஹலோ விக்னேஷ் என்று சோம்பல் தூக்கம் போர்த்தின்னு குரல் கேட்டது. விக்னேஷ், நான் தான் பரத் பேசுறேன். பரத், என்ன இது இந்த நேரத்துல? இப்ப என்ன டைம்? அதிகாலை 3:30. உன்னை இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண வேண்டி இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளு. திடீர்னு சுதாவுக்கு இடுப்பு வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். பிரசவத்துல சிக்கல் இருந்ததுனால சிசேரியன் செஞ்சு குழந்தை எடுத்திருக்காங்க. 2 பேரும் சேஃபா இருக்காங்க. குழந்தை எடை கம்மியா இருக்கிறதுனால இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. யுவர் ஒய்ஃப் இஸ் ஓகே. நீ எப்ப வர? காலையில ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லயே புறப்பட்டுடுறேன். ஆமா, என்ன குழந்தை? அத முதல்ல சொல்லு பரத். ஒரு வினாடி விழித்த பரத், ஆண் குழந்தை என்றான். அவதான் பந்தயத்துல ஜெயிச்சிருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் பரத். நான் இல்லாத நேரத்துல அவ கூட பிறந்த பிரதர் மாதிரி கவனிச்சு பார்த்திருக்க. காலையில மீட் பண்ணலாம். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லலையே. உன் வீட்டுக்கு வா, அங்கதான் நாங்க இருப்போம். அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகலாம். போனை வைத்துவிட்டு வெளியே வந்த பரத்தின் கண்கள் கலங்கி இருந்தன. சோர்வாக நடந்தான். அவனை வரவழைக்கிறதுக்காக போய் சொல்லிட்டேன். நாளைக்கு அவன் வந்ததும் உண்மை தெரிஞ்சு உடஞ்சு போயிடுவான் சுசி. இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்க விட்டுருக்கேன். என்ன போய் ஒரு கூட பிறந்த பிரதர் மாதிரி கவனிச்சு பாத்துக்கிட்டதா பாராட்டுறான்.
தப்பு செஞ்சது நான் தான் பரத். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? என் கவனத்தை சிதறடிச்ச அந்த அயோக்கிய ராஸ்கலை பிடிச்சு அவன் கைய அப்படியே கரும்பு ஜூஸ் பிழியிற மிஷின்ல கொடுத்து நசுக்கணும் சுசி. பரத், இது ஒரு ஆள் செய்யற காரியம் மாதிரி இல்ல. நீங்க சொன்ன கிட்னி திருட்டு மாதிரி இப்ப புதுசா இந்த மாதிரி ஒரு கும்பலே புறப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சுசி, அது தனியாளா இருந்தாலும் சரி, கும்பலா இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்கணும். அவன்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமேன்னு ஆண் குழந்தைன்னு போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா திருடப்பட்டது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவா இருந்தாலும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு விக்னேஷ் சுதா கிட்ட ஒப்படைக்கணும் சுசி. ஆமா பரத், அப்பதான் என் மனசுல உள்ள குற்ற உணர்ச்சி போகும். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாமா? பாதிக்கப்பட்ட சுதாவைத்தான் நாம அவசரமா கவனிச்சோம். அவங்க வீட்ல ஏதாவது தடயம் மிஸ் ஆயிருக்கான்னு பாக்குற சூழ்நிலையில நாம அப்ப இல்ல. போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்க வரதுக்கு முன்னால நாம ஒரு தடவை விக்னேஷ் வீட்டுல எதையும் கலைக்காம ஒரு பார்வை பார்த்துடலாம் சுசி. சரி பரத். பரத் தன் காரை ஸ்டார்ட் செய்துவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். அத்தியாயம் 12. விக்னேஷின் வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான் பரத். சுசீலா தன் கைப்பையில் இருந்து சாவி எடுத்து பூட்டை திறந்தாள். பரத் வீட்டின் வெளிப்புற வராந்தாவுக்கான விளக்கை முதலில் போட்டான். இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு சில நிமிடங்கள் கண்களை அலையவிட்டான். உள்ளே போகலாம் என்றான். வந்தார்கள். ஹாலின் எல்லா விளக்குகளையும் போட்டான். பரத் காற்றில் முகர்ந்து பார்த்தான். சுதா மாடியில படுத்திருந்தாங்களா? தெரியலையே பரத். நாங்க 2 பேரும் கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருந்தப்பதான் அந்த போன் வந்துச்சு. நான் உடனே அவங்க கார்ல புறப்பட்டுட்டேன். அப்போ அவ கீழே தான் இருந்தா. அப்புறம் மாடிக்கு போயிருக்கலாம். வாசல் பூட்டு உடைப்படல, இயல்பா திறக்கப்பட்டிருக்கு சுசி. சுதாவே திறந்து விட்டு இருக்கலாம். பரத் பாதி ஆட்டத்தில் இருந்த கேரம் போர்டை பார்த்தான். சுதாவே கதவை திறந்து விட்டு இருந்தா வந்தது அவங்களுக்கு தெரிஞ்ச நபரா தான் இருக்கணும் பரத். ஒரே ஒரு டாக்டர் மட்டும் வந்து இதை செஞ்சிருக்க முடியாது சுசி. துணைக்கு அட்லீஸ்ட் இன்னொரு நபர் இருந்திருக்கணும். அடுக்கடுக்கா 1000 கேள்விகள் இருக்கு. வந்தது எத்தனை பேர்? ஆபரேஷன் செஞ்ச டாக்டர் ஆனா பெண்ணா? எதுக்காக இந்த குழந்தை திருட்டு? கிட்னிக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிற மாதிரி புதுசா பிறந்த குழந்தைக்குன்னு ஒரு மார்க்கெட் உண்டாயிருக்கோ என்னமோ. விசாரிக்கணும் சுசி. என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்திருக்கிற அபத்தமான ஆபரேஷன் ஜீரணிக்கவே முடியல. இதெல்லாம் கனவு பரத்னு நீ சொன்னா நான் நம்ப ஆசைப்படுறேன். வா, மாடிக்கு போய் பார்க்கலாம். இருவரும் மாடிப்படிகளில் உன்னிப்பாக பார்வையை பதித்தபடி மேலே வந்தார்கள். திறந்திருந்த சுதாவின் படுக்கை அறைக்குள் போனார்கள். படுக்கை மேல் உறைந்து போன இரத்த திட்டுக்கள் வயிற்றை புரட்டின. ஒண்ணு நிச்சயம் பரத். என்ன? இப்ப ஒரு ஆபரேஷன் செஞ்சிருக்கிற அந்த டாக்டர் மனுஷ ஜாதியே இல்ல, அரக்க ஜாதி. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம எவ்வளவு ரத்தம். இன்னொரு விஷயமும் யோசிக்கணும் சுசி. அந்த டாக்டருக்கு சுதாவை கொலை செய்யறது நோக்கமா இல்ல. ஆமாம் பரத். நினைச்சிருந்தா குழந்தைய ஆபரேஷன் செஞ்சு எடுத்ததும் அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலே ஓவர் ப்ளீடிங்ல சுதா செத்திருப்பா. பொறுப்பா தையல் போட்டிருக்கானே, என்ன அர்த்தம் இதுக்கு? அவனுக்கு வேண்டியது அந்த குழந்தை மட்டும்தான அர்த்தம். அப்படி என்ன, அது அபூர்வ அதிசய குழந்தையா? யாருக்காச்சும் புதுசா பிறந்த குழந்தை தத்துக்கு தேவைப்பட்டா கூட அனாதை இல்லங்களையும் சில ஆஸ்பத்திரிகளையும் பேரண்ட்ஸ் அனுமதியோட முறையா ஏற்பாடு செஞ்சு தருவாங்களே. சுசீலாவையே உற்று பார்த்தான் பரத். என்ன பரத் அப்படி பாக்குறீங்க? இப்ப நீ என்ன சொன்ன? ஒருவேளை அந்த குழந்தை அதிசய குழந்தையான்னு கேட்டேல்ல? ஒய் நாட்? என்ன சொல்றீங்க? சுதாவோட வயத்துல வளர்ந்தது ஒரு அதிசயமான குழந்தையா ஏன் இருக்கக்கூடாது? இந்த மாதிரி நிறைய அபூர்வ குழந்தைகள் உலகம் பூரா அப்பப்ப பிறக்குது சுசி. ஆமாம் பரத். லேட்டஸ்டா டிவில கூட இந்த மாதிரி ஒரு குழந்தைய காட்டுனாங்க. 2 வயசு குழந்தை ஒண்ணு 4 லாங்குவேஜ்ல சரளமா பேசுது, படிக்குது, படிச்சத அப்படியே சொல்லுது. சுதாவுக்குள்ள வளர்ந்தது அப்படி ஒரு குழந்தையா ஏன் இருக்கக்கூடாது? ஆனா ஒரு குழந்தை அதிசயமான குழந்தையா இல்லையான்னு பிறந்ததுக்கு அப்புறம் அதோட செயல்களை வச்சுதானே தெரிய வருது. அது எப்படி வயித்துக்குள்ள இருக்கிறப்பவே அதிசய குழந்தைன்னு தெரியும்? உனக்கு தெரியாது சுசி. எனக்கும் தெரியாது. டாக்டர்ஸுக்கு தெரியலாம். விஞ்ஞான வளர்ச்சி பல எல்லைகளை தொட்டுக்கிட்டு இருக்குதே. மேபி என்று தோள்களை குலுக்கி கொண்டாள் சுசீலா. திருடப்பட்டது ஒரு அதிசய குழந்தைங்கிற ரூட்ல போனா அப்புறம் இன்னொரு கேள்வி பெருசா நிக்குது பரத். என்ன? புத்தம் புதுசா பிறந்த ஒரு அதிசய குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? டிஸ்கவரி சேனல் பாக்குறப்போ கடலுக்குள்ள இத்தனை சமாச்சாரம் இருக்கான்னு பிரமிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய உபயோகங்கள் இருக்கலாம். ஒரு மூலிகையில இருந்து பெட்ரோல் தயாரிக்கலாம்னு ஒரு பிரமிப்பு மேட்டர் இப்போ பரபரப்பா வெளிச்சத்துக்கு வந்தது இல்லையா? அது வரைக்கும் இப்படி ஒரு கோணத்துல யாராச்சும் சிந்திச்சோமா? பரத் அந்த அறையை கைகளை கட்டிக்கொண்டு கவனித்தான். அகலமான இரட்டை படுக்கை கொண்ட கட்டில்,
எப்போதும் வாடாத பூக்கள் மலர்ந்து சிரிக்கும் படுக்கை விரிப்பு, 4 தலையணைகள், தலைமாட்டில் ஒரு கபோர்டு, அதன் மேல் சிடி, சௌகரியத்துடன் 4 ஸ்பீக்கர்கள் கொண்ட மியூசிக் சிஸ்டம். அறையின் ஒரு சுவர் முழுக்க வார்ட்ரோபின் நெடுக்கு கதவுகள், அதில் ஒட்டப்பட்டிருந்த பல வகையான ஸ்டிக்கர்களில் பாபா சேகலும் மைக்கேல் ஜாக்சனும் சுசித்ரா கிருஷ்ணமூர்த்தியும் கலோனியல் கசின்ஸும் அப்பாச்சி இந்தியனும் விக்னேஷின் இசை ரசனையை வெளிப்படுத்தினார்கள். அறைக்கு ஒரே ஒரு 6 அடி ஜன்னல், அதற்கு கிரே நிறத்தில் வெனீஷியன் பிளைட்ஸ் தொங்கவிடப்பட்டிருக்க, ஒரு ஒல்லியான நீள மேஜையின் மேல் 496 கம்ப்யூட்டரும் டாட்மெட்ரிக்ஸ் பிரிண்டரும் இருந்தன. அங்கே ஒரு டெலிபோன், படுக்கைக்கு அருகே ஒரு டெலிபோன் என்று 2 இருந்தன. ஸ்பிளிட்டேசி சிஸ்டம் அமைக்கப்பட்டிருந்தது. பொய்க்கூரை வேயப்பட்டிருந்தது. மார்பிள் தரை மேல் படுக்கைக்கு பக்கத்தில் மட்டும் ஒரு அரை வட்ட கார்பெட். அறையின் 2 மூலைகளிலும் நாகரீக ஸ்பின்ஸ் அமைத்து பிளாஸ்டிக் கொடிகள் அதன் மேல் சிரத்தையாக பறக்கவிடப்பட்டிருந்தன. இன்டீரியர் டெக்கரேஷன் ரசனை இல்லாத யாரும் இப்படி ஒரு அழகான அறையை அமைத்திருக்க முடியாது என்று பரத் நினைத்து கொண்டான். தரையில் முட்டியில் அமர்ந்து எதையோ தேடினான். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த அறையில் ஒரு போராட்டமே இல்லை. படுக்கை மேல் இரத்த தேக்கம் தவிர யாருக்கும் எந்த உறுத்தலும் பரத் குனிந்து அதை எடுத்தான். அது ஒரு வெள்ளி கொலுசின் ஒரு சலங்கை முத்து. சுசி, இத பாரேன் காட்டினான். பார்த்தவள், இது சுதாவோடது பரத். ஆஸ்பத்திரியில சுதா போட்டிருந்த நகைகளை எல்லாம் கழட்டி என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ கொலுசும் கொடுத்தாங்க. இருங்க பாத்துடலாம் என்று தன் கைப்பையை திறந்தாள். காகித பொட்டலம் எடுத்து மேஜையின் மேல் பிரித்து வைத்தாள். 2 கொலுசுகளையும் எடுத்தாள். அந்த கொலுசுகளில் ஏற்கனவே பல சலங்கை முத்துக்கள் இல்லாமல் இருந்தன. பரத் தான் எடுத்த முத்தை அதனோடு ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அதை அந்த பொட்டலத்திலேயே போட்டு விட்டான். ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டிருக்காங்க சுசி. ஒரு ஆபரேஷன் இங்க இந்த கட்டில் மேல நடந்திருக்கு. ஆனா ஒரு பஞ்சு துண்டோ இன்ஜெக்ஷன் காலி பாட்டிலோ எதுவுமே இல்லையே. ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு போயிருக்கணும் பரத். அட்லீஸ்ட் கை கழுவி இருக்க மாட்டாங்க. பரத் இணைப்பாய் இருந்த பாத்ரூமுக்குள் சென்று பார்த்து விட்டு வந்து கிளீன். எந்த தடயத்தையும் ஒரு சின்ன குப்பையையும் கூட விட்டு வைக்காம செஞ்சிருக்காங்க. நாய் வரணும் சுசி. ஓகே, இதுக்கு மேல நாம லேட் பண்ண கூடாது. கீழே போய் அங்க இருக்கிற போன்ல முதல்ல ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம முருகேசனுக்கும் சொல்லி வர சொல்லுவோம் என்றான். அத்தியாயம் 13. காலை 10 மணிக்கு விக்னேஷின் வீடு பரபரப்பில் இருந்தது. ஏரியா இன்ஸ்பெக்டர் சுபாஷ் அக்கம் பக்கத்தில் 47 பேரை விசாரித்து முடித்திருந்தார். கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் முருகேசன் வந்து சேர்ந்து பரத்திடம் விவரங்கள் பெற்று, புதுசா இருக்கே இந்த மேட்டர் என்று அதிசயித்து டெப்டி கமிஷனர் கஜபதி ஸ்தலத்திற்கு விரைந்து உடனே 1 நிமிடம் சுற்றி பார்த்து திரும்பி ஜீப் மேல் சாய்ந்தபடி 5 தொடர் சிகரெட்டுகளுக்கு நடுவில் உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தார். பாரன்சிக் மனிதர்கள் ரேகை பதிவுகளில் இருந்தார்கள். நாய் ஜின்னா படுக்கை அறையிலிருந்து பாத்ரூமுக்கு போய் பிறகு அங்கிருந்து தெருவுக்கு வந்து பாய்ந்து ஓடியது. இறுதியில் தெருமுனை குப்பை தொட்டியை பிராண்ட அங்கிருந்து கிடைத்த ஒரு பெரிய பாலித்தீன் கவருக்குள் அறுக்கப்பட்ட தொப்புள் கொடி, இரத்த பஞ்சு குவியல்கள், உபயோகிக்கப்பட்ட டிஸ்போசபிள் சிரிஞ்சுகள், மருந்து காலி பாட்டில்கள், கிளவுஸ் செட்ஸ் 2, சிறிய பிளேடுகள், மீதமான தையல் நரம்புகள் என்று மருத்துவ குப்பைகள் இருந்தன. நகரமெங்கும் வயர்லெஸில் செய்திகள் தாவிக் கொண்டிருந்தன. பத்திரிகை நபர்கள், டிவி நபர்கள் தங்கள் சாதனங்களுடன் விரைய துவங்க, பத்திரிகை அலுவலகங்களில் டெலி பிரிண்டர்கள் ஏராளமான செய்திகளுக்கு நடுவே இளம் பெண்ணின் கர்ப்பப்பையிலிருந்து புத்தம் புது குழந்தை நூதன முறையில் திருட்டு என்று ஆங்கிலத்தில் அடித்து துப்பின. டெப்டி கமிஷனர் பத்திரிகை நபர்களை பார்த்து, யாரோ ஒரு டாக்டர் இப்படி அக்கிரமம் செஞ்சிருக்கார். குழந்தையோட அம்மா சேஃபா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இந்த திருட்டு ஆபரேஷன்ல பயன்படுத்தின மெடிக்கல் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு. பக்கத்து வீடுகள்ல விசாரிச்சதுல ஒரு அம்பாசிடர் கார் அவங்க வந்து போனதா தெரியுது. இன்னும் தீவிரமான விசாரணைகள்ல இறங்கல. அந்த அயோக்கிய டாக்டரை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல இத பத்தி எதுவும் எழுத வேணாம். நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தரேன் என்றார். அந்த டாக்டர் மனநோய் பிடிச்சவனா இருக்கலாமா என்றார் மைக் நீட்டிய ஒரு நிருபர். நாங்க எந்த யூகத்துக்கும் இன்னும் வரல. அப்படியெல்லாம் எதுவும் எழுதி பொதுமக்களை கலவரப்படுத்திடாதீங்க. குழந்தைய பறி கொடுத்த அம்மா இப்போ எந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? சாரி, அதையெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தொந்தரவு. இது சம்பந்தமா போலீஸுக்கு முன்னாடியே ஏதாச்சும் எச்சரிக்கை லெட்டர் மாதிரி வந்துச்சா? அப்படியெல்லாம் எதுவும் வரல. போதும், இதுக்கு மேல யாரும் எதுவும் கேட்க வேணாம் பிளீஸ். டெப்டி கமிஷனர் கஜபதி மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு வீட்டுக்குள் வந்து விட்டார். விக்னேஷ், இது பார், நீ படிச்சவன், தைரியமா இரு. எந்த கெட்டதுலயும் என்ன நல்லது நடந்திருக்குன்னு பாக்கணும். சுதாவுக்கு ஒன்னும் ஆகல. அந்த குழந்தையையும் அவங்க உயிரோட தான் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் பத்தி உனக்கு தெரியாதா?
நிச்சயமா நாளைக்குள்ள உன் குழந்தை உன்கிட்ட இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. விக்னேஷ் தேம்பலை நிறுத்தி கர்ச்சீஃபை மூக்கில் வைத்து சுத்தம் செய்து நிமிர்ந்து, நான் உடனே சுதாவை பார்க்கணும் பரத் என்றான். வேணாம், இப்ப நீ போனா உன் முகமே காட்டி கொடுத்துரும். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ரொம்ப நிம்மதியா ரெஸ்ட்ல இருக்காங்க. நடந்த எதுவும் அவங்களுக்கு தெரிவிக்கப்படல. சுசீலா அங்கதான் போயிருக்கா. என்னன்னு சொல்லி வச்சிருக்கீங்க? டெலிவரி டயத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால குழந்தை அண்டர் வெயிட்டா இருக்குன்னும் இன்குபேட்டர்ல வச்சிருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கோம். நீ இன்னைக்கு ஈவினிங் தான் டெல்லியில இருந்து வருவேன்னு சொல்லியிருக்கோம். ஈவினிங் நீ போய் பார்க்கலாம். அதுக்குள்ள உன் மனசு இந்த அதிர்ச்சியை ஜீரணம் செஞ்சிடும். நீ பாக்குறப்பவும் இதே நாடகத்தை தான் அவகிட்ட தொடரணும். புரிஞ்சுதா? உண்மை தெரிஞ்சா நொறுங்கி போயிடுவா பரத். அதுக்குள்ள உன் குழந்தைய மீட்டுட போறோம். இப்போ உன் மனச கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு என்கொயரிக்கு ஒத்துழைச்சாதான் போலீஸால வேகமா செயல்பட முடியும். அமைதியாக தலையை ஆட்டினான் விக்னேஷ். பரத் அறைக்கு வெளியே வந்து முருகேசனிடம், இப்போ விக்னேஷ் கொஞ்சம் பேசுற நிலைமையில இருக்கான் என்றதும் டெப்டி கமிஷனர் கஜபதி, முருகேசன், இன்ஸ்பெக்டர் சுபாஷ் மூவரும் உள்ளே வந்து நாற்காலிகளை அமைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டார்கள். விக்னேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ எலக்ட்ரானிக்ஸ் சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேவதா சிஸ்டம்ஸ் லிமிடெட்ல கம்ப்யூட்டர் என்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெல்லிக்கு எதுக்கு போனீங்க? ஆபீஸ் விஷயமா தான் போனேன். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு சார். இதுதான் முதல் குழந்தையா? ஆமாம். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உண்டாக்கி டெர்மினேட் செஞ்சதுண்டா? இல்ல சார். இந்த வீட்ல யார் யார் இருக்கீங்க? நான், என் ஒய்ஃப் 2 பேர் தான் சார். வீட்டு வேலைக்கு ஒரு வேலைக்காரி வந்துட்டு போவா சார். உங்க மாமனார் ஊர் எது? விழுப்புரம் பக்கத்துல கோலியனூர்னு ஒரு சின்ன ஊரு சார். எந்த டாக்டர் கிட்ட ஒய்ஃபுக்கு கன்சல்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க? இதே தெருவுல பாலாஜி ஹாஸ்பிட்டல்னு இருக்கு சார். நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். வேதவல்லின்னு ஒரு டாக்டர் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அங்க இருப்பாங்க. லேப், மெடிக்கல்ஸ், ஆபரேஷன் தியேட்டர்னு எல்லா வசதியும் உண்டு. வேதவல்லி டாக்டர் பிரசவத்துல எக்ஸ்பர்ட்னு இந்த ஏரியால ரொம்ப பிரபலம். வீட்டுக்கும் பக்கம். வலி எடுத்தா நடந்தே போய் அட்மிட் ஆயிட முடியும். இந்த சௌகரியத்தை எல்லாம் நினைச்சுதான் தலைப்பிரசவத்தை அம்மா வீட்டுல வச்சுக்க வேணாம், இங்கேயே வச்சுக்கலான்னு தீர்மானிச்சேன் சார். ஸ்கேனிங்ல என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு த்ரில் போயிடும்னு அதை எங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டோம் சார். குழந்தையோட வளர்ச்சி பத்தி டாக்டர் வேதவல்லியோட அபிப்பிராயம் என்ன? நார்மல்னு தான் சொன்னாங்க. என் மனைவிக்கு தான் ரத்தம் கம்மியா இருக்குன்னும் டானிக்கும் அயன் கேப்சியூல்ஸும் எழுதி கொடுத்திருந்தாங்க. ரைட். இப்படி வினோதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், எனக்கு அதிர்ச்சியா இருக்கு சார். என்னால இதை நம்பவே முடியல. கொடுமை சார். பிறக்க போற குழந்தைய பத்தி எவ்வளவு கனவு வச்சிருந்தோம் தெரியுமா? திடீர்னு டெல்லி போக வேண்டிய வேலை வந்ததும் துணைக்கு யார வச்சுட்டு போறதுன்னு குழம்பி போயிட்டேன். பரத் பொறுப்பெடுத்துக்கிட்டதால நிம்மதியா புறப்பட்டு போனேன். இங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இல்ல. நீங்க பரத் சுசீலாவை இங்க துணைக்கு விட்டுட்டு போற தகவல் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? என் ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்ற ஜீனத்துக்கு தெரியும். என் சீஃபுக்கு தெரியும். என் ஆபீஸ் டிரைவருக்கு தெரியும். டிரைவருக்கு ஏன் சொன்னீங்க? நான் ஊர்ல இல்லாதப்போ என் காரை எடுத்துக்கிட்டு போய் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்க சொன்னேன். துணைக்கு யாரு சார் இருக்காங்கன்னு கேட்டான். சொன்னேன். நீங்க குறிப்பிட்டவங்களை எல்லாம் நாங்க விசாரிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த டாக்டருக்கு பரத் சுசீலாவை தெரிஞ்சிருக்கு. கரெக்டா சுசீலாவுக்கு போன் செஞ்சு பரத்துக்கு விபத்துன்னு பொய் சொல்லி வெளியே சாமர்த்தியமா அனுப்பி வச்சிருக்கான். சரி, இதை யார் செய்திருக்க முடியும்னு உங்களால ஏதாச்சும் யூகிக்க முடியுதா? இல்ல சார். எதுக்காக இதை செய்திருக்க முடியும்னாவது புரியுதா? எனக்கு தலைய பிச்சுக்கலாம் மாதிரி இருக்கு சார். வீட்டுக்குள்ள ஒரு ஆபரேஷனே நடந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கவே முடியல. திஸ் இஸ் ஹைலி அட்ராஷியஸ் சார். என் குழந்தை எனக்கு வேணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அது என்ன குழந்தைன்னு கூட எனக்கு தெரியாது சார். விக்னேஷ் மீண்டும் விம்மத் துவங்கினான். அத்தியாயம் 14. பாலாஜி ஹாஸ்பிட்டல் 5 மாடிகளுடன் ஒரு நட்சத்திர ஹோட்டல் போல பளபளப்பாக இருந்தது. முழுக்க முழுக்க மார்பிள் டைல்ஸ் போர்த்தி இருந்தது. கிரனைட் தூண்கள், 4 லிப்டுகள். ரிசப்ஷனில் பினாயில் வாசனையே இல்லாமல் இருந்தது. 3வது மாடியில் இருந்த டாக்டர் வேதவல்லியின் அறைவாசலில் அவரது அனுமதிக்காக காத்திருந்தார்கள் பரத், சுசீலா. பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு பரத். இன்னைக்கு சிட்டி பூரா இத பத்தி தான் பேச்சு சுசி. சிகரெட் வாங்கின கடையில என்கிட்டயே மேட்டர் தெரியுமா சார்? கர்ப்பப்பையில இருந்தே குழந்தைய வெட்டிக்கிட்டு போட்டான் சார் ஒரு கில்லாடி டாக்டர்னு கேக்குறான். இப்படி ஊரே பேசுது. ஆனா சுதாவுக்கு மட்டும் எதுவும் தெரியாது. பாவம்ல. நேத்தைக்கு விட இன்னைக்கு தெம்பா இருக்காங்களா? பரவாயில்ல. குழந்தை முகத்தையே கொண்டாந்து காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு தான் கவலைப்பட்டாங்க. குழந்தையோட நன்மைக்காக தான் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க திரும்ப திரும்ப அந்த மயக்கப்படுத்தின மேட்டரையே சொன்னாங்க. எதை?
காலிங் பெல் அடிச்சது. எந்திரிச்சு போனேன். கதவை திறந்ததும் ஒரு கை என் மூஞ்சில எதையோ வச்சு பொத்துச்சு. மயக்கமானேன். எந்திரிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்கேன். எப்படி இதுன்னு 3 தடவை கேட்டுட்டாங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே சமாளிச்சு வச்சேன். ஆமாம். நான் வெளியில போயிட்டு வந்தப்போ அவங்க கதவை திறந்துட்டு மயக்கமாகி விழுந்ததை பார்த்துட்டு உடனே ஆஸ்பத்திரியில அட்மிட் செஞ்சதா சொன்னேன். ஆபரேஷனுக்காக குளோரோஃபார்ம் கொடுத்த எஃபெக்ட் இன்னும் உங்க உடம்புல இருந்து மொத்தமா விலகல. அதனால நீங்களா சில காட்சிகளை கற்பனை பண்ணிக்கிறீங்க. யாரும் உங்க முகத்துல எதையும் வச்சு மயக்கப்படுத்தல. காலிங் பெல் அடிச்சது நான் தான். கதவை திறக்க திறக்க மயக்கமாகி என் மேலேயே சரிஞ்சிட்டீங்க. அதான் நடந்த உண்மைன்னு தெளிவா பச்சை பொய் சொல்லி வச்சிருக்கேன் பரத். அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதும் முதல் சாபம் எனக்குத்தான். இன்னைக்கு மட்டும்தான் சுதாவை போலீஸ் விசாரிக்காம விட போறாங்க. நாளைக்கு விசாரிக்க போறாங்களாம். நாளைக்கு காலையில விக்னேஷ விட்டு நடந்ததையெல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லிட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு நான் அந்த ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டேன்பா. சுதா இன்னொரு விஷயமும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்ன பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம எதுக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கன்னு. நீங்க பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல தான் கன்சல்டன்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரியாததுனால எங்களுக்கு பழக்கமுள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டேன். உண்மையும் அதுதானே. அறைக்குள் இருந்து ஒரு சீருடை பெண் வந்து டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க என்றாள். எழுந்தார்கள். தலை நரைத்த கொண்டை போட்ட கண்ணாடி அணிந்த டாக்டர் வேதவல்லியை எதிர்பார்த்த பரத் ஆச்சரியப்பட்டான். ஒற்றை பின்னலை பின்புறம் போட்டு பூ வைத்து லிப்ஸ்டிக் போட்ட டாக்டர் வேதவல்லியை அவளின் சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்த பிறகுதான் நம்பிக்கை வரும் போல இருந்தாள். அறிமுகங்களுக்கு பிறகு போலீஸ்ல இத பத்தி நிறைய சொல்லிட்டேனே. நாங்க இதுல பர்சனலா இன்வால்வ் ஆகி இருக்கோம் டாக்டர். அதனால போலீஸுக்கு உதவியா எங்க கோணத்துல இருந்து இந்த மேட்டரை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 15 நிமிஷம் ஒத்துழைச்சா உதவியா இருக்கும். கேளுங்க. சுதாவுக்கு நடந்திருக்கிற முழு விவரமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். உங்க ரியாக்ஷன் என்ன? நாடு கெட்டு போச்சு. வேற என்ன? எவ்வளவு உன்னதமானது இந்த டாக்டர் தொழில். அதை அவமானப்படுத்துற மாதிரி சில அயோக்கிய சிகாமணிங்க இதுலயும் இருக்காங்கன்னா பர்சனலா கேட்டா தலைய தொங்க போட்டுக்கத்தான் தோணுது. ஏதோ நானே இந்த தப்பு செய்துட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி கூட ஏற்படுதுங்க. நடந்திருக்கிறது மகத்தான கொடுமை. இது எப்படி நடந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் பேப்பர்லயே விவரமா வந்துருச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மயக்கப்படுத்தி படுக்கை அறையில வச்சு அவசரமா ஒரு சிசேரியன் நடத்தி. ஓ காட், சொல்றப்பவே எனக்கு நடுங்குதுங்க. இதை எதுக்காக செஞ்சிருக்க முடியும் மேடம்? நான் 2 விதமான வாய்ப்புகளை யோசிச்சேன் சார். சொல்லுங்க. யாரோ ஒரு பணக்கார தம்பதிக்கு புதுசா பிறந்த ஒரு குழந்தை வேணும். இந்த அயோக்கிய டாக்டர் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு விலை பேசி இருக்கலாம். அப்புறம் மூட நம்பிக்கை கோணத்துல யோசிச்சேன். யாராச்சும் பொழப்பில்லாத சாமியார் ஒரு அரசியல்வாதி கிட்ட வினோதமா ஒரு பூஜை செஞ்சா அரசியல்ல பெரிய ஆளா வரலாம்னு சொல்லி இருக்கலாம். அந்த பூஜைக்கு 10 மாசம் நிறைமாத ஒரு பச்சை குழந்தையை கர்ப்பத்திலிருந்தே கீறி எடுத்துக்கிட்டு வந்து காவு கொடுக்கணும்னு வக்கிரமா நிபந்தனை வச்சிருக்கலாம். ரொம்ப கொடுமையான யுகம் இது. மாந்திரீக நாவல் நிறைய படிப்பீங்களா டாக்டர்? சிரிக்காதீங்க சார். இதை விட கொடுமையான அசட்டுத்தனங்கள் இதே இந்தியாவில நமக்கு தெரியாம எங்கெங்கயோ நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்கோர்ஸ் நான் விக்னேஷுக்கு சும்மா ஒரு பொய்யா அவனுக்கு பிறந்தது ஆண் குழந்தைன்னு சொன்னேன். நிஜமாவே சுதா கர்ப்பம் சுமந்தது ஆண் குழந்தையத்தான்னு நீங்க போலீஸ்ல சொல்லியிருக்கீங்க. ஓகே டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாரையும் விசாரிக்க போறாங்க. நீங்க யாரையாச்சும் குறிப்பிட்டு சந்தேகப்படுறீங்களா? ஹவு கேன் ஐ? இங்க 42 டாக்டர்ஸ் வேலை பாக்குறாங்க. அதுல சிசேரியன் செய்ய தெரிஞ்சவங்க 20 பேருக்கு மேல. இதுல யார சந்தேகப்படுறது? எதுக்காக சந்தேகப்படணும்? எல்லாரும் டீசன்ட் பீப்புள், வெல் பெய்டு. சுதா என் பேஷண்ட்றதுனால இப்ப இதுல என் ஹாஸ்பிட்டல் பேரு அனாவசியமா அடிபடுது. ஏன் டாக்டர், அந்த அதிரடி ஆபரேஷன்ல பயன்படுத்தி மிச்சமான மருந்து குப்பைகளோட லிஸ்ட போலீஸ் உங்ககிட்ட காட்டுனாங்களா? எஸ், காட்டுனாங்க. அந்த சாமான்கள் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏதாச்சும் ஸ்டாக் மெயின்டைன் செய்றீங்களா? உங்க ஸ்டாக்ல குறையுதான்னு கண்டுபிடிக்க முடியுமா? நான் உடனே மெடிக்கல் இன்சார்ஜ கூப்பிட்டு பேசிட்டேன் சார். எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம். ஒரு ஹால்ஸ் மிட்டாய் வித்தா கூட கம்ப்யூட்டர்ல பில் போடுறாங்க. எந்த நிமிஷமும் எந்த ஐட்டமும் ஸ்டாக் வெரிஃபை செய்ய முடியும். செஞ்சும் சொல்லிட்டாங்க. அந்த பொருட்கள் இங்க திருடப்படல. அது பொதுவா பெரிய மருந்து கடைகள்ல சாதாரணமா கிடைக்கிறது தான். ஆனா அதுல கேட் பயன்படுத்தி இருக்கிறத பார்த்துதான் நான் ஆச்சரியப்பட்டேன். கேட்னா தையல் போட பயன்படுத்தப்படுற ஒரு நரம்பு. ஜெர்மன்ல இருந்து விஸ்வான்னு ஒரு கம்பெனி லேட்டஸ்டா இந்த கேட் தயாரிப்புல இறங்கி இருக்காங்க. மெட்ராஸ்ல இந்த ப்ராடக்ட் வந்தே 10-15 நாள் தான் ஆச்சு. இன்னும் நாங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கே இதை வாங்கல. இது எல்லா மருந்து கடைகளுக்கும் இன்னும் வரலைங்க. இது ஒரு பிரைட்டான ஸ்பிரிட்டிங்கான பாயிண்டா தெரியுதே டாக்டர். இந்த மேட்டரை நீங்க போலீஸ் என்கொயரியில சொன்னீங்களா? இல்ல சார், இப்ப உங்க கூட பேசுறப்பதான் இந்த ஞாபகமே வருது.
அந்த கம்பெனி பேரு, நரம்பு விவரம், உங்க மெடிக்கல் டெர்ம்ஸ்ல அப்படியே ஒரு காகிதத்துல எழுதி தர முடியுமா? ஷியோர் என்று டாக்டர் தன் பிரிஸ்கிரிப்ஷன் பேடில் எழுதி கிழித்து தந்தார். அப்படின்னா இதை இம்போர்ட் பண்ணி விக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இந்த கேட்கிட்டை மெட்ராஸ்ல எந்த டீலர் இம்போர்ட் செஞ்சு கடைகளுக்கு சப்ளை செய்யறாருன்னு தெரியுமா? 1 மினிட் கேட்டு சொல்றேன். டாக்டர் இன்டர்காமில் யாருடனோ பேசி வைத்து, மவுண்ட் ரோட்ல அண்ணா சிலைக்கு பக்கத்துல ரெஹிஜா காம்ப்ளெக்ஸ்னு இருக்கு தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. அதுக்குள்ள முராரி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு பெரிய டீலர் இருக்கார். அவர் தான் இதை இறக்குமதி பண்றாராம். அவரை பார்த்து விசாரிச்சா இந்த குறிப்பிட்ட நரம்ப இந்த 10 நாள்ல மெட்ராஸ்ல எங்கெல்லாம் சப்ளை செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அங்கெல்லாம் போக போறீங்களா? பெரிய வேலை. வேற வழி? குற்றவாளியை நோக்கி போறதுக்கு இப்ப ஒரு பாதை கிடைச்சிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மீட் யூ அகைன். பரத் கை கூப்பி விடைபெற்று வெளியே வந்ததும், சுசி, இப்ப நேரா முராரி சர்ஜிக்கல்ஸ் போறோம். அங்க அவர்கிட்ட வாங்கினவங்க லிஸ்டை எடுத்ததும் நமக்கு போலீஸ் ஹெல்ப் வேணும் என்றான். காரை வேகமாக ஓட்டினாள் சுசீலா. அத்தியாயம் 15. 2 நாட்களிலேயே விக்னேஷுக்கு முள்ளு முள்ளாய் தாடி வளர்ந்திருந்தது. ஊரிலிருந்து வந்ததிலிருந்து அதே சட்டையை அணிந்து கொண்டிருந்தான். சுசீலா சமையலறையிலிருந்து கொண்டு வந்து கொடுத்த டீயை மறுத்து வற்புறுத்தியதும் எடுத்துக்கொண்டான். பரத் படித்துக் கொண்டிருந்த நியூஸ் பேப்பரை மடித்து போட்டுவிட்டு டீயை கொஞ்சம் பருகி வைத்து ஆஸ்ட்ரேயின் பள்ளத்தில் செருகி வைத்திருந்த தன் புகையும் சிகரெட்டில் சாம்பலை தட்டிவிட்டு இழுத்தான். பரத், எனக்கு நம்பிக்கை இல்ல. 2 நாளாச்சு. தைரியமா இரு விக்னேஷ். நான் தைரியமா இருந்தா கூட சுதா ரொம்ப நொறுங்கிட்டா. ஏற்கனவே உடம்புல ரணவேதனை, மார்ல தாய்ப்பால் கட்டிக்கிட்டு அந்த அவஸ்தை வேற. இதுல குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை இப்படி அநியாயமா இப்படி திருட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அலறி தீத்துட்டா. பத்தாததுக்கு போலீஸ்காரங்க வேற அந்த ஆள் எப்படி இருந்தான், வந்தது ஒருத்தனா 2 பேரான்னு 1000 கேள்விகள் கேட்டு தொலைச்சு எடுக்கிறாங்க. ஆனா ரொம்ப தெளிவா சொல்றா. காலிங் பெல் சத்தம் கேட்டு எந்திரிச்சு போய் கதவை திறந்த வினாடிகளே யார் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே மூஞ்சில எதையோ வச்சு பொத்தி இருக்காங்க. 2வது செகண்ட் அவளுக்கு நினைவு தப்பிடுச்சு. வந்தது ஆம்பளையா பொம்பளையா, எத்தனை பேர் எதுவுமே தெரியல. கண் முழிச்சது ஆஸ்பத்திரியில தான். இந்த கேஸ்ல உன் மனைவியை விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல விக்னேஷ். வேதவல்லி டாக்டர் கொடுத்த முராரி சர்ஜிக்கல் டீலர் கிட்ட இருந்து குறிப்பிட்ட அந்த ஜெர்மன் தையல் நரம்ப அவன் இந்த 10 நாளா சிட்டில யார் யாருக்கு எவ்வளவு சப்ளை செஞ்சிருக்கான்ங்கிற இன்வாய்ஸ் காப்பியே வாங்கி இந்த கேஸ விசாரிக்கிற ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் முருகேசன் கிட்ட கொடுத்தாச்சு. அவரு நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இறங்கி இருக்காரு. மொத்தம் 47 கடைக்கு அந்த நரம்பு சப்ளை ஆகி இருக்கு. எல்லா கடைகளையும் பில் செக் பண்ணி தரோவா விசாரிக்கிறதுக்கு 10 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அனுப்பி இருக்காரு. தே ஆர் ஆன் த வீல்ஸ். இது ஒரு ரூட்டு. இதை தவிர எல்லா செக் போஸ்ட்லயும் நியூ பார்ன் பேபி எடுத்துக்கிட்டு போனா தீவிரமா விசாரிச்சுதான் மூவ்மெண்ட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த ரூட்ல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க பரத் என்றாள் சுசீலா. சுதாவோட துணைக்கு நம்ம 2 பேரும் இருக்க போற செய்தியை தெரிஞ்ச விக்னேஷோட ஆபீஸ் ஸ்டாஃப்களை நம்ம தனிப்பட்ட முறையில விசாரிச்ச மாதிரி அவங்களும் விசாரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரியாமலேயே கண்காணிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த குழந்தை திருட்டு எதுக்காக? அடிப்படையா ஒரு வகையான நோக்கம் இன்னும் யூகிக்க முடியல விக்னேஷ். விக்னேஷின் கண்கள் துளிர்க்க, அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஆண் குழந்தை பரத். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த காரியத்தை செஞ்சவன் மேல நான் கேஸ் கூட போடல. என் குழந்தை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும் என்றான். விக்னேஷ், உன் கம்ப்யூட்டரை இன்டர்நெட்ல போட்டிருக்கியா? எஸ். அதுல இமெயில் வசதி இருக்கா? அஃப்கோர்ஸ். வா, இதே மாதிரி கற்பத்துல இருந்தே குழந்தை திருடுற நிகழ்ச்சி உலகத்துல வேற எங்கேயாவது நடந்திருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி நடந்திருந்தா அது என்ன நோக்கத்துல நடந்ததுன்ற நோக்கம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேட்டரோட எதையாவது பொருத்தி பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். குட் ஐடியா என்றாள் சுசீலா. மூவரும் பெட்ரூமுக்குள் நுழைந்தார்கள். கம்ப்யூட்டருக்கு முன்பாக நாற்காலிகளை அமைத்துக் கொண்டு அமர்ந்தார்கள். விக்னேஷ் முதலில் டெல்லி சிபிஐ இன்டர்நெட் நம்பர் பிடித்து அங்கே தகவல் கேட்டான். அப்படி எதுவும் சம்பவம் இல்லை என்று பதில் வந்தது. அமெரிக்காவின் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்டின் இன்டர்நெட் எண்ணை விசாரித்து பிடிக்க அதிக நேரமாயிற்று. கடைசியில் அங்கே விசாரித்த போது ஒரு சம்பவம் நடந்ததாக தகவல் வந்தது. அந்த சம்பவத்தை விவரிக்கவும் என்றதும் கடவென்று திரை முழுக்க நிரப்பிய வார்த்தைகளை பிரிண்டரில் அவுட்புட் எடுத்து படித்து பார்த்தார்கள். அந்த செய்தி நகலின் தமிழ் சுருக்கமாவது: லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் கைது செய்யப்பட்டாள். அவள் சற்று மனநிலை சரியில்லாதவள். குழந்தை பெறும் வாய்ப்பில்லாத மலடி. எல்லோரும் அவளை கிண்டல் செய்ததில் ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. தான் மலடி இல்லை என்று நிரூபிக்க நினைத்தாள். திடீரென்று ஒரு நாள் தான் கர்ப்பமாக இருப்பதாக சக ஊழியர்களுக்கு இனிப்பு வழங்கினாள். சில மாதங்கள் கழித்து வயிற்றில் பஞ்சு தலையணை என்று கட்டிக்கொண்டு சீரான வளர்ச்சியை நாடகமாடி நடித்திருக்கிறாள்.
கற்பனை நாடகத்திற்கு கிளைமேக்ஸாக பிரசவ காலம் வந்தது. டெலிவரிக்காக என்று லீவு போட்டாள். இதற்கிடையில் தான் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு வரும் ஒரு அழகான கர்ப்பிணி பெண்ணை குறிவைத்திருந்தாள். அவள் குடும்பம், தனிமையில் இருக்கும் நேரம் எல்லாம் கண்காணித்து வைத்து குறிப்பிட்ட நாளில் அவள் வீட்டிற்கு அறுவை சிகிச்சைக்கான ஆயுதங்களுடன் முகமூடி போட்டுக்கொண்டு அந்த பெண்ணை மயக்கப்படுத்தி அவசரமாக அந்த வீட்டிலேயே ஒரு அரைகுறை ஆபரேஷன் நடத்தி குழந்தையை மட்டும் தூக்கி சென்று விட்டாள். பிறகு தன் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தையோடு வந்து அது தன் குழந்தை என்று சொல்லிக் கொண்டாள். அவள் செய்த சில தவறுகளின் மூலம் போலீசிடம் அகப்பட்டுக் கொண்டாள். இப்போது 20 வருட கடுங்காவல் தண்டனையை அனுபவித்து வருகிறாள். செய்தியை படித்து முடித்ததும் சொடக்கு போட்டான் பரத். கிட்டத்தட்ட இதே மெத்தட்ல தான் இங்கேயும் நடந்திருக்கு விக்னேஷ். ஏன் இதே மாதிரி ஒரு மனநிலை தப்பின ஒரு நர்ஸ் நம்ம மாதிரியே இன்டர்நெட்ல இந்த செய்தியை படிச்சுட்டு இதே மாதிரி செயல்பட்டு இருக்க கூடாது? மேபி என்றாள் சுசீலா. பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற நர்ஸுகள்ல யாராச்சும் இப்போ டெலிவரிக்கான லீவு போட்டிருக்காங்களான்னு தெரியணும் சுசி. போனை எடு. மிக அவசரமாக பேச வேண்டும் என்று கேட்டு டாக்டர் வேதவல்லியுடன் தொடர்பு கொண்டான் பரத். அவர் சில வினாடிகள் காத்திருக்க சொல்லிவிட்டு, எஸ், நிரூபமான ஒரு நர்ஸ் டெலிவரிக்காக லீவு போட்டிருக்காங்க. திருவான்மியூர்ல வீடு. நோட் த அட்ரஸ். ஆனா அந்த பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி மென்டல் இல்லை. அத நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ. உடனே மூவரும் புறப்பட்டார்கள். திருவான்மியூரில் அந்த நிருப்பமா வீட்டு வாசலில் காரை விட்டு இறங்கும் போதே உள்ளே இருந்து குழந்தையின் அழுகை கேட்டது. உள்ளே வர தொட்டிலில் இருப்பது ஆண் குழந்தை. நிருப்பமா அவர்களை பார்த்து புரியாமல் விழித்தாள். இந்த கட்டத்தில் பரத் அவளை மிரட்டியதும் அவள் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு இன்டர்நெட்டில் செய்தி படித்து அதே போல தான் நடந்து கொண்டதாக உண்மையை சொல்ல துவங்கினாள். விக்னேஷ் தன் குழந்தையை தூக்கி அணைத்து முத்தம் கொடுத்து பரத் சுசீலாவை பூரிப்புடன் பார்த்தான். என்று கதையை முடிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இந்த கதை இத்தனை சீக்கிரம் பரத் சுசீலாவுக்கு அதிகம் வேலை வைக்காமல் முடிந்து விடுவதால் எனக்கு சம்மதம் இல்லாததால் இந்த கதை முற்றுமல்ல, தொடரும். இது இந்த கதையோட முதல் பார்ட்டுடைய எண்டு. இந்த குழந்தைய யார் கடத்தினாங்க? நிருப்பமா கடத்தினாங்களா? எதுக்கு கடத்தினாங்க? இல்ல வேற யாராவது கடத்திறாங்களா? யார் சொல்லி நிருப்பமா கடத்தினாங்க? இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள். அண்ட் குழந்தை வந்து விக்னேஷ் சுதாவோட கைக்கு போச்சா? பரத் சுசிலா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடுத்த 2 பாகங்கள்ல கிடைக்கும். அடுத்த 2 பாகங்கள் வர வரைக்கும் இந்த முதல் பாகத்தை பொறுமையா கேட்டு என்ஜாய் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த பாகத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.